வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். BCCI என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய கிரிக்கெட் வாரியம், IPL என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியன் பிரீமியர் லீக், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழர்களுடைய சென்னையுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கிரிக்கெட்டுடைய மந்திரமா இருக்கக்கூடிய CSK என்று அழைக்கப்படக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ், இந்த மூன்றும் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கின்றன. உச்ச நீதிமன்றத்தில் ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து மூன்று விசாரணைகள் தொடர்ந்து நடந்து மிகப்பெரிய ஒட்டுமொத்த நாட்டுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இதற்கான அடிப்படையான காரணம் மேட்ச் பிக்சிங், ஸ்பாட் பிக்சிங் மற்றும் பெட்டிங் என்று சொல்லக்கூடிய சூதாட்டம் மற்றும் மேட்ச் பிக்சிங். இது இரண்டு வகையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாயிருக்கிறது. இதுல BCCI உடைய தலைவராக இருந்த திரு ஸ்ரீனிவாசன் இருந்து அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய திரு குருநாத் மையப்பிலிருந்து இந்திய கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள், மிக முக்கியமான விளையாட்டு வீரர்களை பலருடைய பெயர் அடிபடுகிறது. சரியாக சொல்கிறேன், பலருடைய பெயர் குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிருப்பது அல்ல, பலருடைய பெயர் அடிபடுகிறது. இதில் முக்கியமான உச்சநீதிமன்றம் கூடுதலான முழுமையான அக்கறை எடுத்து இந்த வழக்கை மிக விரைவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறது, விசாரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒருபுறம் கிரிக்கெட் என்பது இந்தியாவுடைய தாரக மந்திரமாக, இந்தியாவுடைய ஒரு மதமாகவே மாறக்கூடிய நிலையில அதுல பரிசுத்தமான விஷயங்கள், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பது யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயம் மறுபுறம் சீனிவாசனுடைய தரப்பு முழுமையாக கேட்கப்பட்டிருக்கிறதா, அவர் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் தானா, அவருடைய மருமகனே CSK உடைய முக்கியமான புள்ளியாக இருக்கும் போது அவருக்கு இதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய உள்நோக்கம், அவருடைய நோக்கங்கள்ல ஒரு சந்தேகம் இருக்க முடியாதா, பல்வேறு கேள்வி எழுந்திருக்கின்றன. இந்த IPL விவகாரம் முழுமையாக பார்க்கும்போது IPL விவகாரம் ஒரு விதி மீறலா அல்லது பழி வாங்கலாம், இதை பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். முன்னாடி எல்லாம் கிரிக்கெட் அப்படின்னா ரெண்டு வகையான ஆட்டங்கள் தான் நினைவுக்கு வரும். ஒன்று ஒன் டே மேட்ச், ஒரு நாள் முழுக்க விளையாடுவாங்க 50 ஓவர்கள். இன்னொன்று டெஸ்ட் கிரிக்கெட், 5 நாளைக்கு விளையாடுவாங்க. 2008 IPL அறிமுகப்படுத்தப்பட்டது. IPL 3 மணி நேரத்துல மேட்ச் முடிஞ்சிடும், 20 ஓவர்கள் தான். இது 2020 கிரிக்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு 20 ஓவர், இந்த அணிக்கு 20 ஓவர். நம்ம எப்படி ஃபுட்பால், ஹாக்கி எல்லாம் பாக்குறோமோ அந்த மாதிரி ரொம்ப வேகமா பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம். IPL பொறுத்தவரை 8 அணிகளை கொண்டது. முக்கியமான சிட்டிஸ் எல்லாம் போக்கஸ் பண்ணிருக்காங்க. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, கொல்கத்தா, டெல்லி உள்ளிட்ட 8 அணிகள் இருக்கின்றன. சென்னையில் இருக்கிறதால அதுக்கு பேர் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓனர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா சிமெண்ட்ஸ். என்ன சர்ச்சை அப்படின்னா, சூதாட்ட சர்ச்சையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிக்கி உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்ற அணிகளை காட்டிலும் இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அதாவது இந்த IPL மேட்ச் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை கோப்பைக்கான போட்டி நடக்கும். விடுமுறை நாட்கள்ல நடக்கும், பள்ளி விடுமுறை நாட்கள்ல, வெயில் காலங்கள்ல ஏப்ரல் மாசம், மே மாசம் இதெல்லாம் தான் வைப்பாங்க. அப்பதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. மழையும் வராது, மேட்ச் எந்த தடையும் இல்லாம நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோப்பையை 2 முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வென்றெடுத்திருக்கிறார்கள். சர்ச்சையிலையும் சிக்கி இருக்கிறார்கள். சூதாட்ட சர்ச்சையில் 2 வகைப்படும். ஒன்னு மேட்ச் பிக்சிங், இன்னொன்று ஸ்பாட் பிக்சிங். மேட்ச் பிக்சிங் என்ன அப்படின்னா, ஒரு மேட்சோட முடிவை முன்கூட்டியே முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆடுறது, வெற்றி தோல்விக்கு ஏற்ற மாதிரி ஆடுறது. இதில் சூதாட்டக்காரர்கள் பலன் அடைவார்கள். இன்னொன்று ஸ்பாட் பிக்சிங். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, 5வது ஓவர்ல 4வது பால்ல நோ பால் போட்டிருப்பா இல்ல வைடு போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே பிளேயர்ஸுக்கு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பிளேயர்ஸும் பண்ணிடுவாங்க. சூதாட்டக்காரர்கள் கிட்ட பிளேயர்ஸுக்கு பணம் வந்துடும். இது சூதாட்டக்காரர்கள்லாம் பலன் அடைவார்கள். இது ஒரு மாதிரியான ஒரு பெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்க IPL குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டு ஸ்பாட் பிக்சிங் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். சென்னை சூப்பர் கிங்ஸும் சர்ச்சையில சிக்கிருக்கு. ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து ரிப்போர்ட் தாக்கல் பண்ணிருக்கார். உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு இருக்கு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஏன் தகுதி நீக்கம் பண்ணக்கூடாது என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதுதான் பின்னணி தகவல். சென்னை சூப்பர் கிங்ஸை ஏன் தடை செய்துவிடக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் கேள்வி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்குள் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு என்றால் மிகையில்லை. நிச்சயமாக தமிழகத்தில், இந்தியாவை போலவே தமிழகத்தில் கிரிக்கெட் என்பது ஒரு மதமாக மாறிவிட்டது. அந்த மதவெறி நிச்சயமாக எல்லோருக்குமே இருக்கிறது என்று சொல்ல முடியும். சென்னை சூப்பர் கிங்ஸ் தடை செய்யப்பட்டால் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் ரசிகர்கள் மத்தியில் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த IPL விவகாரம் ஒட்டுமொத்தமாக இது ஒரு விதி மீறலுடைய அடையாளமா அல்லது பழிவாங்கும் நடவடிக்கையா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி பகுதியில் நம்முடைய கிரிக்கெட் வர்ணனையாளர் திரு வடுகநாதன் அவர்கள் நம்முடையிருக்கிறார். அதே போல கிரிக்கெட் ஆர்வலர் திரு மோகன் ராம் அவர்கள் நம்முடையிருக்கிறார். அதை எல்லாம் தாண்டி BCCI உடைய முன்னாள் சேர்மன் திரு முத்தையா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு AC முத்தையா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல சில அடிப்படையான விஷயங்கள் திரு AC முத்தையா கேட்க விரும்புகிறேன். அதன் பிறகு நான் விவாதத்தை கொண்டு போக விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கடுமையான நேர நெருக்கடிக்கடியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி திரு முத்தையா. நான் முதல்ல உங்கள்ட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். உங்களுடைய கிரிக்கெட் ஆர்வம்
திரு ஸ்ரீனிவாசனுடைய கிரிக்கெட் ஆர்வத்துக்கு எந்த விதத்திலும் சளைத்தது அல்ல. உங்களுடைய தகப்பனார் பெயர்ல தான் ஸ்டேடியம் இருக்குது. உங்களுக்கு கிரிக்கெட் எங்க எல்லாரையும் கூட ஒரு வெறி பிடிச்ச விஷயம்னே கூட சொல்லலாம். கிரிக்கெட் உங்களுக்கு அவ்வளவு ஆழமான விஷயம். இருந்தாலும் கூட இந்த கிரிக்கெட் மீதான அன்பு எந்த இடத்துல ஒரு கான்ஃபிளிக்டா மாறுது, இந்த விஷயத்துல இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த முரண்பாடு திரு ஸ்ரீனிவாசனோட உங்களுக்கு எங்க ஏற்பட்டது? என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் ஃபிக்கில இருந்ததிலிருந்து நீங்களும் திரு ஸ்ரீனிவாசனும் ஒரு அத்தியந்திய நண்பர்களாக இருந்திருக்கீங்க, ரொம்ப இணக்கமான நண்பர்களாக இருந்திருக்கீங்க. இந்த கான்ஃபிளிக்ட் எப்ப இருந்து ஆரம்பிச்சது திரு முத்தையா? செப்டம்பர் 2008 ஐபிஎல் தொடங்கிய டைம்ல இருந்து இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் லெட்டர் எழுதியிருந்தேன் சரத் பவாருக்கு, கடிதம் 2 கடிதம் எழுதியிருந்தேன் செப்டம்பர்ல. அவர் தான் பிரசிடென்டா இருந்தாரு. இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம ரூல் பிரகாரம், தட் இஸ் பிசிசிஐ ரூல் பிரகாரம், administrators cannot have any commercial interest in any events of BCCI ன்னு கிளியரா இருந்தது. சோ அதை நான் அவருக்கு சுட்டிக்காட்டி, இதனால நீங்க நம்ம ஸ்ரீனிவாசனை பிரான்சைஸ் அவர் வாங்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருந்தேன். 2 வாட்டி லெட்டர் எழுதியிருந்தேன். அதுக்கு பதிலே வரல. அதுக்கப்புறம் நான் கோர்ட்டுக்கு போனேன். அப்ப நான் கோர்ட்டுக்கு போன சமயத்துல இவங்க உடனே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு அதை மாத்தி எழுதிட்டாங்க. இது எக்ஸ்க்ளூடிங் ஐபிஎல் போட்டாங்க. இது சரப்டிஷியஸா ஏதோ ஒரு தந்திரமா ஒரு ஏஜிஎம்ல ஏதோ இதை நுழைச்சு இந்த ரூல், இந்த மாதிரி இந்த ரூல் ஐபிஎல்லுக்கே அப்ளை ஆகாது. இது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது. இல்ல, இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி நீங்க சொன்னீங்க. இது நீங்க எப்போ சரத் பவாருக்கு 2 முறை கடிதம் எழுதுனீங்க இதில் சொன்னீங்க. இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம பேசுவோம். என்னுடைய முதல் சந்தேகம், உங்களுக்கும் திரு ஸ்ரீனிவாசனுக்குமான கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்ப ஆரம்பிச்சது? அப்பதான் ஆரம்பிச்சது. நான் சீனிவாசன் சொன்னேன். இது அதுல இருந்து ஆரம்பிச்சது. உங்களுக்கு தெரியும், நீங்க திரு சரத்பவாருக்கு கடிதம் எழுதுனீங்க, உண்மை. அதுக்கு பதில் வரல, அதுவும் உண்மை. அதன் பிறகு அந்த பிசிசிஐ உடைய சட்டத்துல ஒரு பைலால திருத்தம் கொண்டு வரப்பட்டது, அதையும் நீங்க பதிவு பண்ணீங்க. என்னுடைய கேள்வி, இது தொடர்பா நீங்க ஒரு வழக்கு தொடுத்து கடந்த ஆண்டு 2013 அந்த வழக்கை வாபஸ் பெற்றீர்கள். இதே காரணத்தை கொண்டு நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் சென்றீர்கள். நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு அந்த வழக்கை ஏன் வாபஸ் பெற்றீர்கள்? 2008 இருந்து 2013 வரைக்கும் நான் இந்த வழக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தேன். சுப்ரீம் கோர்ட்ல 2011 ஒரு ஸ்பிளிட் டெசிஷன் வந்தது. ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜான் சுதான் மிஸ்ரா என்னுடைய அப்பீல அலோவ் பண்ணாங்க. தேர் இஸ் a கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னுடைய அப்பீல அலோவ் பண்ணாங்க. பட் அந்த இன்னொரு ஜட்ஜ் பஞ்சால்னு நினைக்கிறேன், அவர் என்ன சொன்னாரு, எனக்கு லோக்கல் ஸ்டாண்டா இல்லைன்ட்டாரு. சோ தேர் வாஸ் அ ஸ்பிளிட் ஜட்ஜ்மெண்ட். சோ இந்த ஸ்பிளிட் ஜட்ஜ்மெண்ட் வந்தாக்க அவங்க உச்ச நீதிமன்றத்தின் நீதிப்படி நீங்க 3 ஜட்ஜ் பெஞ்ச் தான் இதை தீர்ப்பு கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. சோ இந்த 3 ஜட்ஜ் பெஞ்ச் ஃபார்மே ஆகல. 2011 இருந்து 2013 வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே ஆகல. அப்போ அதே சமயத்துல பாம்பேல கிரிக்கெட் அசோசியேஷன் பீகார் இதே லைன்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார்கள். சோ அதனால நான் இது 2011 இருந்து 2013 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, 2008 ரெண்டு சந்தேகம் வருது. ஒன்னு 2008 இருந்து 13 வரை காத்திருந்து உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காதனால நீங்க வாபஸ் பெற்றீங்க. ஏன் நீங்க நீதிமன்றத்தில் இதை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளணும் அல்லது என்னுடைய வழக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்குன்னு ஏன் நீங்க முறையீட்டுக்கு போல? ஒன்று. இரண்டாவது, நீங்கள் குறிப்பிட்ட 2011 இருந்து 2013 வரைக்கும் நான் முறையிட்டு தான் இருந்தேன். முறையிடம் இல்ல.
அது ஒன்னும் சட்டையே பண்ணல. உச்சநீதிமன்றம் எந்த உச்சநீதிமன்றம் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பை கொடுத்திருக்கோ அந்த உச்சநீதிமன்றம் 2 ஆண்டுகளுக்கு எந்த சட்டையே பண்ணலங்கிறது நீங்க உங்க கருத்தை பதிவு பண்றீங்க. இன்னொரு கேள்வி, நீங்கள் குறிப்பிட்டது போல பீகார் கிரிக்கெட் சங்கம், பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன் மும்பை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் போட்டது போலே ஒரு வழக்கை தொடுத்த போது அது இறுதியில் தள்ளுபடியானதா இல்லையா? இல்ல, அது தப்பு, தள்ளுபடி ஆயிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க இப்ப அப்பீல் போயிருக்காங்க இதுல சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இல்ல, மும்பை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டதுதானே? மும்பை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதுல இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க. ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இந்த கேஸோடய அதையும் டேக் பண்ணிருக்காங்க. இல்ல, உங்களுக்கு தெரியும் மும்பை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த போது 2 விஷயங்கள் சொன்னது. இந்த பிரச்சனைக்கு ஒரு ஆணிவேராக இருக்கக்கூடிய பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன் இன்று பிசிசிஐல ஒரு உறுப்பினரே கிடையாது. சோ உங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது, நீங்க வழக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது விஷயம், அதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு மும்பை உயர்நீதிமன்றம் பதிவு பண்ணதா இல்லையா? இல்ல, அது கரெக்ட் இல்ல. இது என்ன, நான் பாம்பே நீதிமன்றத்தை பத்தி ஒன்னும் குறை சொல்ல முடியாது. ஆனா அவங்க பீகார் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு இந்த கேஸ் தொடர முடியுமா முடியாதான்றது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்லயே தீர்ப்பு இருக்குது. பப்ளிக் பாலிசி, அவங்க கட்டாயம் அவங்க தொடக்கலான்னு ஒரு தீர்ப்பே கொடுத்திருக்காங்க. அதை அவங்க பொருட்படுத்தாம அவங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குதா இல்லையா, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குதா இல்லையாங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொரு காரணம், அவங்களே மும்பை உயர்நீதிமன்றம் சொன்ன விஷயம், இவர்களுக்கு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த கேஸ்ல பிசிசிஐக்கோ சீனிவாசனுக்கோ இல்லை அப்படிங்கறது பிரைமா ஃபேசில பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியலங்கிறதே ஒரு காரணமா சொல்லிருந்தது. அதுதான் இப்ப இதுக்கு வாதாட அப்பீல் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஐபிஎல் மோசடி மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சர்ச்சையா இருக்குது. உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன், இந்த ஐபிஎல் பற்றிய ஒரு சர்ச்சை முதல் கிளம்பியதே திரு லலித் மோடியால் தான் அப்படிங்கிற உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். அவர் பல்வேறு முறைகளில் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டியல அன்று வெளிநாடு சென்றவர் இன்று வரை இந்தியா திரும்பாமல் இருக்கிறார். உங்களால் மறுக்க முடியுமா? அவர் அப்ப தப்பு பண்ணியிருந்தாரு, அதனால சில ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இப்ப இந்தியாவுக்கு திரும்பி டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு டெசிஷன் கொடுத்திருக்காங்களே, அவர் பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுக்க சொல்லி. அவர் இந்தியா வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்தியா வர முடியாதுன்னு சொல்ல முடியல, சொல்லல. இருந்தாலும் இந்தியா இன்னைக்கு வரைக்கும் வராம இருக்கிறாரு அப்படிங்கறது மறுக்க முடியாது இல்லையா? இல்ல, அவர் வரலாம். அவர் ஏன் வராம இருக்காருன்னு அது அவர் தான் சொல்லணும். ஆனா அவர் தான் இந்த பிரச்சனை எல்லாம் காரணம். அவருக்கு எந்த தண்டனையும் இதுவரை வழங்கப்படவில்லை. பிசிசிஐயாலேயோ அல்லது ஐபிஎல் அல்லது எந்த நீதிமன்றத்தினாலேயோ அவருக்கு எந்த தண்டனையும் இதுவரை வழங்கப்படவில்லை. அதுதானே உண்மை? அவர் தப்பு செஞ்சிருக்காரா இல்லையான்னு தீர்ப்பை யாருமே கொடுக்கலையே இந்த தண்டனை கொடுக்கறதுக்கு. ஆனா ஒண்ணு நீங்க எல்லாம் அட்மிட் பண்ணணும், அவர் தான் இந்த ஐபிஎல்லே ஆரம்பிச்சு போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு இவ்வளவு பணம் சம்பாதிச்சு கொடுத்து அதனால இவ்வளவு பிளேயர்ஸ் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அது மறுக்கவே முடியாது நிச்சயமாக. அதே மாதிரி ஒரு கிரெடிட்டை பிசிசிஐ சீனிவாசன் ஏற்றுக்கொண்டு அதனால எனக்கு கிளீன் சீட் கொடுக்கணும் அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காலத்துல ஒரு விஷயம் நல்லதா செஞ்சாங்க அப்படிங்கறதுனால இன்னொரு விஷயம் இன்னொரு சந்தர்ப்பத்தை தவறு செய்ய நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த லலித் மோடி விவகாரத்துல லலித் மோடி பகிரங்கமாகவே சமீப காலமாக பிசிசிஐல உறுப்பினரா இல்லாத பீகார் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு நான் தான் பைனான்ஸ் பண்றேன், நான் தான் பின்புலமா இருக்கிறேங்கிறத பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தோணலையா? அவர் இதுல இல்லையே, அவர் போர்ட்லயே இல்லையே. அது போர்ட்ல இருந்திருந்தா தானே கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே வரும். இதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் நான் சப்போர்ட் பண்றேன், நான் பைனான்ஸ் பண்றேன்னு சொல்றாரு. என்ன உண்மைன்னு எனக்கு தெரியல. இல்ல, கான்ஃபிளிக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அவர் உள்ளதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையா? அவருக்கும் சீனிவாசனுக்குமான முரண்பாடு உங்களுக்கும் திரு சீனிவாசனுக்கும் இருக்கிற முரண்பாடு மாதிரி வெட்ட வழி எல்லாருக்குமே தெரிந்த விஷயமாச்சு. இல்ல, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா நீங்க பிரசிடென்டா இருந்துட்டு பிரான்சைஸையும் ரன் பண்றீங்க, அதுதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் வெளியில இருந்து நான் இவனை சப்போர்ட் பண்றேன்னா அது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நரேந்திர மோடி இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிறார்.
பிஜேபியோட முக்கிய பிரமுகராக அவர் தான் இருக்கிறார். பிஜேபிக்காக பிரச்சாரம் செய்கிறார். பிஜேபிக்கு வாக்களியுங்கள் என்று இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்து கொண்டே பிரச்சாரம் செய்கிறார். தமிழக முதலமைச்சராக அதிமுகவை சேர்ந்தவர் இருக்கிறார். அதிமுகவுக்கு ஆதரவாக திமுக தலைவருக்கு எதிராக கடுமையான அறிக்கையில கொடுக்கிறார். முதலமைச்சராக இருப்பவர் திமுகவுக்கு எதிராக எப்படி பிரச்சாரம் செய்யலாம் என்றோ, பிரதமராக இருப்பவர் காங்கிரசுக்கு எதிராக எப்படி பிரச்சாரம் செய்யலாம் என்றோ கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாம் கேட்க முடியுமா? அது எப்படி கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகுது? அவங்க பார்ட்டிக்கு அவங்க ஓட் கேட்கறாங்க. எலெக்ஷன் டைம்ல அவங்க பார்ட்டிக்கு ஓட் கேட்கறாங்க. அவர் வந்து பிசிசிஐ சேர்மனா இருக்கிறாரு. ஐபிஎல் வந்து ஒரு கிரிக்கெட் அணி வச்சிருக்காரு. இந்த பக்கம் கிரிக்கெட் அணிக்கு அந்த அவருடைய சிஎஸ்கே உழைக்கிறார், அந்த பக்கம் பிசிசிஐ உழைக்கிறார். அப்படின்னு வச்சுக்கிட்டா அவர் சொல்லல, நாம ஒரு பார்வை பார்த்தோம்ல. இல்ல அந்த பார்வை கரெக்ட் இல்ல. நாட்டுடைய நிறைய பணம் இன்வால்வ். இந்த நாட்டுடைய பிரதமரா இருக்கக்கூடியவர் சொல்லுங்க. இல்ல, இந்த நாட்டுடைய பிரதமரா இருக்கக்கூடியவர் ஒரு கட்சிக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுக்கும் போது, ஒரு பிசிசியோட சேர்மனா இருக்கிறவர் ஏன் ஒரு அணிக்காக குரல் கொடுக்க கூடாது, ஒரு அணிக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது, அணிக்காக ஆதரவாக அணியை வந்து ஏன் ஓனரா இருக்கக்கூடாது? அணிக்கு யாரு சொந்தக்காரர்? இவரு தான் சொந்தக்காரர் இருந்துட்டு அந்த அணிக்கு நீங்க எல்லாம் பண்ணணும்னு எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு சொந்தக்காரர் யாருங்கிறத இந்தியா சிமெண்ட்ஸ் தான் சொல்லணும். நாம வந்து ஒரு பேச்சுக்கு இந்தியா சிமெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசன் தான் ஓனர்னு வச்சுப்போம். அதுல என்ன தவறு இருக்குங்கிறது என்னுடைய சந்தேகம். இல்ல, அது வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கிளியர். நீங்க வந்து யூ கேனாட் பி பிரசிடென்டா இருந்துட்டு நீங்க சொல்றது உங்க லாஜிக் வந்து கரெக்டா இருந்தா கூட அதை நான் ஒத்துக்க முடியாது. லாஜிக் கரெக்டா இருக்குங்கிற அளவுக்கு ஒத்துக்கிறீங்க. லாஜிக்னா அது எப்படி? அது எனக்கு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுல கிளீனா அப்ளை ஆகும். ஓகே, அது ஒரு ப்ளீஸ் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, சொல்லுங்க. முகுல் முத்கல் கமிட்டி இந்த பிரச்சனையில உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய முகுல் முத்கலுடைய கமிட்டியில பிசிசிஐ சேர்மனா இருந்த ஸ்ரீனிவாசன் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அவர் வந்து மேட்ச் பிக்சிங்ல ஈடுபடல, ஸ்பாட் பிக்சிங்ல ஈடுபடல. இன்னமும் சொல்ல போனால் அவர் எங்களுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார், எந்த தொந்தரவும் செய்யல அப்படின்னு சொல்லி இருக்குதா இல்லையா? ஒத்துழைப்பு கொடுத்தார் என்று சொன்னது கரெக்ட். பட் ஸ்பாட் பிக்சிங்லயோ மேட்ச் பிக்சிங்லயோ அவர் இன்வால்வ் இல்ல. அவர் அந்த கேம் ஆடலையே. பட் அவர் வந்து கவர் அப் பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க. தப்புகளை வந்து கவர் அப் பண்ணாருன்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ண முடியும்? நீங்க வந்து பிரசிடென்டா இருந்துட்டு ஐபிஎல்லையும் நீங்க நடத்திட்டு நீங்க வந்து தப்பு நடக்கும் போது அதை ஏன் நீங்க கவர் அப் பண்றீங்க? இல்ல, கவர் அப் பண்றதுங்கிறது உச்சநீதிமன்றத்துடைய அப்சர்வேஷனா முகுல் முத்கல் கமிட்டியோட ஃபைண்டிங்கா? முகுல் முத்கலுடைய கமிட்டியோட ஃபைண்டிங்ல ஒரு வார்த்தை கூட இல்ல. அவர் அளித்த பேட்டியில கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்லி பதிவு பண்றார். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்ல, கவர் அப் பண்ணாருன்னு சொல்லியிருக்காரு முகுல் முத்கல் கமிட்டியில. இல்ல, கவர் பண்ணிருக்காருன்னு வந்து பண்றதன் அந்த மாதிரி வார்த்தையை வந்து அவர் எங்கேயா சொல்லிருக்காராங்கிறது உங்களுக்கு நினைவுபடுத்த முடியுமா? சொல்லிருக்காரு. இல்ல அப்படின்னு என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா உச்சநீதிமன்றம் அப்படி அப்சர்வேஷன் சொன்னது சொல்லிருக்காரு. அதே உச்சநீதிமன்றம் கோட் பண்ணிருக்காங்களா? இல்ல, உச்சநீதிமன்றம் சொல்லிருக்காங்க அந்த கமிட்டியில வந்து உங்க மேல வந்து உங்க நேம் அதுல இருக்கு அப்படிங்கறனாலே நாங்க வந்து உங்களை விடுவிச்சிட்டோம்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்களே தவிர அவர் கவர் பண்ணாருன்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷனா இருந்திருக்குது. என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா முகுல் முத்கல் கமிட்டியோட ஃபைண்டிங்ல அது இல்லன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, முகுல் முத்கல் இருக்கிறதுனாலதான் இவங்க ஆப்சர்வேஷன்ல இருக்குது. இல்லன்னா இவங்க ஆப்சர்வேஷன்ல எப்படி வந்திருக்கும்? ஓகே, இன்னொரு விஷயம் பத்தி கேட்கும்போது குருநாத் மையப்பன் மேல முகுல் முத்கல் கமிட்டியே ஸ்பாட் பிக்சிங் மேல சார்ஜ் பண்ணிருக்கா இல்லாட்டி பெட்டிங் மேல சார்ஜ் பண்ணிருக்கா? பெட்டிங் சார்ஜ் பண்ணது சந்தேகமே கிடையாது. ஒரு இடத்துல மேட்ச் பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் ராஜஸ்தான் ராயல்ல இவர் பெட் பண்ணும்போது இவர் வந்து ராஜஸ்தான் ராயல் பேர்ல பெட் பண்றாரு. அப்போ அந்த விந்து தாரா சிங், அவன் பேரு விந்து தாரா சிங் வந்து ஏன் நீ வந்து உன் டீமுக்கு அகெயின்ஸ்டா பெட் பண்றேன்னு சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு அவங்க 140 ரன் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க, அதனால நான் எகெயின்ஸ்டா பெட் பண்றேன், இவங்க தோத்துருவாங்க.
சோ அவங்க எக்ஸாக்டா 141 ரன் தான் ஸ்கோர் பண்றாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? அது மேட்ச் பிக்சிங் தானே? இல்ல அது மேட்ச் பிக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூகம் பண்ணலாம், நான் யூகம் பண்ணலாம். முக்குல் முத்கல் கமிட்டி அது மேட்ச் பிக்சிங் சொல்லியிருக்கா? மேட்ச் பிக்சிங் இந்த பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இது மேட்ச் பிக்சிங் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. இல்ல அவர் சொன்னது he involved in betting. அவங்க வந்து பெட்டிங்ல இருந்தாரு. அவர் வந்து ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் வந்து சிஎஸ்கேக்கா பெட் பண்ணாரு, மேட்ச் பிக்சிங் பண்ணாருன்னு அவங்களுடைய அறிக்கையில ஒரு வரி கூட இல்ல, என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா. மேட்ச் பிக்சிங் சொல்லல. பட் எப்படி நீங்க வந்து உங்க டீமுக்கு எகென்ஸ்டா பெட் பண்ணி இந்த மாதிரி அவங்க 140 ரன் தான் ஸ்கோர் பண்ணோம்னா அவன் எக்ஸாக்ட்லி 141 ரன் ஸ்கோர் பண்றான். அது தெரிஞ்சுதானே பண்ணிருக்காரு. அது மேட்ச் பிக்சிங் இல்லாம என்ன அப்போ அப்படின்னு நீங்க யூகம் பண்றீங்க. உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து சூதாட்டத்துக்கு அதிகபட்ச தண்டனை 3 மாசம் சிறை தண்டனை அல்லது 200 ரூபாய் அபராதம். இவ்வளவு பெரிய குற்றமா இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய சட்டப்படி 3 மாத சிறை அல்லது 200 ரூபாய் அபராதம். நாடு முழுக்க இவ்வளவு பெரிய கவலை எழுப்பக்கூடிய அளவுல இவ்வளவு பெரிய விசாரணையா அந்த சூதாட்டம் அவர் பண்ணாருங்கிறது குற்றச்சாட்டுல வைக்கப்பட்டிருக்கு. இது நிரூபணமானால், முதல்கட்ட அறிக்கை வந்திருக்கு, இது நிரூபணமானால் 3 மாத சிறை 200 ரூபாய் அபராதம். இதுக்கு நாம இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா? இவ்வளவு நம்ம பதறணுமா? இல்ல அதனால இல்ல. இது வந்து கிரிக்கெட் வந்து நீங்களே சொன்னீங்க, கிரிக்கெட் வந்து இஸ் லைக் a ரிலிஜன். அண்ட் எவ்வளவு ஜனங்க வாட்ச் பண்றாங்க. அவங்களெல்லாம் நம்ம ஒரு ஏமாத்துற மாதிரி இருக்குது இல்லையா? அதனாலதான் ஒரு ப்ராப்பர் கவர்னன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் கூட இதே கருத்தை பதிவு பண்ணிருக்கு. வந்து லட்சக்கணக்கான மக்களை ஏமாற்ற மாதிரி ஆயிரும், இது வந்து ஒரு ஜென்டில்மேனுக்காக தொடரும். இந்த நம்பிக்கை போச்சுன்னா எப்படி வந்து ரசிகர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றீங்க. 2011க்கு பிறகு இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து 12, 13, 14 இந்த ஆண்டு வரை ஒரு முறை ஏனும் கூட்டம் குறைந்திருக்கிறதா, வசூல் குறைந்திருக்கிறதா, அணிகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா, எங்கேயாவது ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா? கூட்டம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. கூட்டம் குறைஞ்சிருக்குது, வசூலும் குறைஞ்சிருக்குது தான். அதனாலதான் புதிய அணிகளை வாங்குறதுக்கு போட்டி போடுறாங்களோ? புதிய அணிகள் யாரு? அவர் ஒருத்தர் தானே வாங்கினாரு. இல்ல உங்களுக்கு கடந்த வாங்கல. இல்ல கொச்சி அணில இருந்து பல அணிகள் வந்து உள்ள வரதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. அதுலதான் வந்து பல சண்டைகள் வந்துச்சு. ஆமா, கொச்சின் 2 அணி வாங்கினாரு. கொச்சின் ஒண்ணு, இன்னொன்னு டெக்கன் சார்ஜஸ். அதுல வந்து பணம் கிடைக்காதுனோ ரசிகரோட ஆர்வம் குறைஞ்சிருந்தோம் உண்மையா இருந்தாலும் அவங்க எல்லாம் புதிய அணி துவக்க விரும்புவாங்களா? ரிஸ்க் எடுக்கிறாங்கல்ல. பிசினஸ்ல ஒரு ரிஸ்க் தானே. இது வந்து என்ன ஆகி போச்சுன்னா இப்போ இட்ஸ் a business and it's more an entertainment. நீங்க என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தானே இருக்குது. இன்னைக்கு போய் ஒரு கேம் வாட்ச் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வெரி ரைட்லி செட் திரு முத்தையா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல வந்து பிசினஸ் இருக்குது அண்ட் இட்ஸ் மோர் ஓவர் என்டர்டெயின்மெண்ட். சினிமா நம்ம பார்க்கும்போது ரஜினிகாந்த் தான் ஜெயிப்பாரு, வில்லன் தோத்துருவான், அவர் வந்து கதாநாயகியை கைப்பிடிச்சிருவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுதான் நம்ம எல்லாம் படத்துக்கு போறோம். அதே மாதிரி ஒருவேளை எல்லாமே பிக்ஸ் பண்ணப்பட்டதாவே இருந்தா, இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிக்கும் இல்லாட்டி பெங்களூர் தான் ஜெயிக்குங்கிறது உண்மையாவே இருந்தா, அப்படிப்பட்டு இருந்தா அந்த மேட்ச் பிக்சிங்காவே இருந்தா தான் என்ன தப்பு? ஒருவேளை அப்படி இருந்தா தப்பு எப்படி? எல்லா ஜனங்களையும் ஏமாத்தி அவங்க போடுற பணத்துல இருந்து தானே நீங்க சம்பாதிக்கிறீங்க. நான் சொல்ற உதாரணம் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் தான் ஜெயிப்பாரு, கமல்ஹாசன் தான் ஜெயிப்பாரு, ரஜினி தான் ஜெயிப்பாரு, எல்லாருக்குமே தெரியும். வில்லன் தோப்பாரு, கதாநாயகன் ஜெயிப்பாரு, கதாநாயகி கைப்பிடிப்பாரு. இன்டர்வெல் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், கிளைமாக்ஸ் சுபமா முடியும். இதெல்லாம் தியரி. எல்லாம் தாண்டி தான் படங்கள் 400 நாள் ஓடுது. ஆமா, எம்ஜிஆர் தோப்பாருன்னு நீங்க படம் எடுப்பீங்களா என்ன? அதான் சொல்ல வரேன். சோ அந்த மாதிரி பிக்ஸடா இருந்தாலே இது வந்து எம்ஜிஆர் இது வந்து பிக்ஸ் பண்றாங்க. எம்ஜிஆர் தோப்பாருன்னு பிக்ஸ் பண்றாங்க. இல்ல, தட்ஸ் வாட் ஐ அம் டெல்லிங். அதான் என்னுடைய சந்தேகம் கூட. ஒருவேளை அப்படி பிக்ஸ் பண்ணப்பட்டாலே கூட அந்த ஆட்டம் ஒரு என்டர்டெயின்மெண்டா மாறிடுச்சுன்னு நீங்களே பதிவு பண்றீங்க. என்டர்டெயின்மெண்டா இருக்கும்போது அதுல நம்ம உணர்ச்சி பட வேண்டிய அவசியம் என்ன? 6 அடிச்சாரா, 4 அடிச்சாரா, சந்தோஷப்படுங்க. சியர் லீடர்ஸ் வச்சு 2 டான்ஸ் எக்ஸ்ட்ரா ஆடுவோம். என்டர்டெயின்மெண்ட்டையும் பிக்சிங்கையும் நீங்க மிக்ஸ்அப் பண்றீங்க. எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போறாங்க, பணம் கொடுக்கறாங்க. பட் உண்மையை ஆடலையே யாரும். எல்லாரையும் ஏமாத்தி அவங்க வந்து இந்த மாதிரி பணம் பண்றாங்க. நீங்க ஒன்னு எடுத்துங்க, தோக்குறதுல தான் டெஃபினட்டா பணம் பண்ண முடியும்.
வின் பண்றதுல பணமே பண்ண முடியாது. ஏன்னா வின்னிங் வந்து அவ்வளவு ஈஸி இல்ல, தோக்குறது டெஃபினட்டா ஈஸி. பட் உங்களுக்கு நல்லா தெரியும், முகுல் முத்கல் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் சொல்றாரு, பெட்டிங் வந்து சட்டப்பூர்வமாக்குவதை நான் வரவேற்கிறேன், சட்டப்பூர்வமா ஆக்கினால் நானே கூட பெட் பண்ண விரும்புவேன் இந்த விசாரணை நடத்திய திரு முகுல் முத்கல் சொல்றார். மெய்யப்பன் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதிகபட்சமே பெட்டிங் தான், அதை நானே கூட சட்டப்பூர்வம் ஆக்கப்பட்டால் செய்வேன் முகுல் முத்கல் சொல்லும் போது இதுல அவ்வளவு பெரிய மேஜர் கிரைம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் பெட்டிங்க பத்தியே சொல்லி பிக்சிங் தான் நான் பேசுறேன். குருநாத் மையப்பன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பெட்டிங் நீங்க வந்து ஸ்டாப் பண்ண, பெட்டிங்க நீங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது, பிக்சிங்க தான் ஸ்டாப் பண்ண முடியும். குருநாத் மையப்பன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பெட்டிங் மட்டும்தான், நாட் மேட்ச் பிக்சிங். Don't think so. உங்களுக்கு தெரியும் அது அந்த மாதிரி இல்லையா அந்த ரிப்போர்ட், இன்னும் அந்த ஃபுல் ரிப்போர்ட்டை கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்ல. நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வச்சுதான் பேசுறோம், ஃபுல் ரிப்போர்ட் கொடுக்கல. அந்த ஆன்வலப்ல 13 பேர் இருக்காங்க, அதையும் காமிக்கல. நம்ம அதெல்லாம் இல்லாம தானே பேசிட்டு இருக்கோம். இல்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், திரு ஸ்ரீனிவாசன் மீது உச்சநீதிமன்றம் கடுமையான கோபத்தை, கடுமையான அதிருப்தியை காட்டிய போது கூட ஒரு முறை கூட உங்களுக்கு நாங்க இன்னும் கிளீன் சீட் கொடுத்துடலாம் தான் சொன்னாங்களே தவிர உங்கள் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லல. குற்றச்சாட்டு இருக்குன்னு ஏன் சொல்லணும்? இல்ல, அந்த நிலைமைக்கு இன்னும் வரல, இனிமே தானே அந்த ஆர்டர் வரும்போது தானே தெரியும். இல்ல, இன்னமும் கூட ஒரு பிரசிடென்டா இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் உங்க அண்டர் யுவர் ஓன் நோஸ் இதெல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருக்கலாமா? உங்க தெரிஞ்ச அலோவ் பண்ணக்கூடாது இல்ல? இல்ல, அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இன்னும் சொல்லல. இன்னும் சுப்ரீம் கோர்ட் முடிவுக்கே வரல, இப்பதானே அப்சர்வேஷன் தானே கொடுக்கறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விஷயத்தை பலமுறை சொல்லும் போது வெளிப்பட்ட பெயர்கள் எல்லாம் தே ஆர் நேம்டு இன் முகுல் முத்கல் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்ல தே ஆர் சார்ஜ்டு இன்னு சொல்ல, இவருடைய பேர் ஸ்ரீனிவாசனுடைய பேர் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, குற்றம் சாட்டப்படவில்லை. நம்ம ஃபுல்லா அந்த ரிப்போர்ட்டையே பார்க்காம பேசிட்டு இருக்கோம். அந்த ஃபுல் ரிப்போர்ட் இன்னும் கொடுக்கல, அந்த ஆன்வலப்பையும் இன்னும் கொடுக்கல. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து முகுல் முத்கல் கமிட்டியோட அறிக்கை முழுமையாக வெளிவரவில்லை, அதிகாரப்பூர்வமாக வெளிவந்த அடிப்படையில் பேசிட்டு இருக்கிறோம். வெளிவந்த அடிப்படையிலேயே இதுவரைக்கும் குற்றச்சாட்டு வரவில்லை அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்னுடைய கேள்வி, இறுதியான கேள்வி திரு முத்தையா, சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சுற்றி அந்த அணியுடைய உரிமையாளராக இருந்த திரு குருநாத் மையப்பன் பெட்டிங்கில் ஈடுபட்டார், சூதாட்டத்தில் ஈடுபட்டார் என்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டு மட்டுமே குற்றச்சாட்டாக இருக்கக்கூடிய நிலையில அந்த அணியையே ஏன் தடை செய்யக்கூடாது என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில மேட்ச் பிக்சிங்ல, ஸ்பாட் பிக்சிங்ல ஈடுபட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ராஜ் குந்த்ரா குற்றம் சாட்டப்பட்ட நிலையில ராஜஸ்தான் அணியை தடை செய்வது பற்றி ஏன் ஒரு வார்த்தை கூட எழவில்லை? அது வந்து ராஜஸ்தான் அணியை பத்தி அது சொல்லியிருக்காங்க, அது ரிப்போர்ட்ல வந்து அது ஹிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நான் சொன்னேன்ல 140 ரன் 141 ரன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, சொல்லலன்னு சொல்ல முடியாது. இல்ல, அது வந்து உங்களுடைய சந்தேகம், உங்களுடைய இன்டர்பிரேஷன். ஆனா வந்து சார்ஜா அது வரல, அப்படியே வந்திருக்கட்டும். வந்திருந்தாலுமே நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர்பாக குருநாத் மையப்பன் மேட்ச் பிக்சில் ஈடுபட்டிருக்காருன்னு உங்களுடைய இன்டர்பிரேஷன் அப்படியே உண்மையாவே இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய அணி உரிமையாளர் கூடிய ராஜ் குந்த்ரா மேட்ச் பிக்சிங்ல ஈடுபட்டிருக்காருங்கிறது குற்றச்சாட்டா வைக்கப்பட்ட நிலையில் அதிகாரப்பூர்வமா அந்த அணியை தடை செய்வது பற்றி ஏன் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை? அதை பத்தி பேசிருக்காங்களா? ரெண்டையும் சேர்த்து தானே பேசுறாங்க, எங்கேயுமே பதிவாகல. இதுல வந்து அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க வந்து இப்போ they brought disrepute to the board or not, அது சொல்லுங்க. இவங்க எல்லாம் இப்ப ஏன் இவ்வளவு வாதாடுறோம்? இவங்க எல்லாம் they brought disrepute to the board. நம்ம உடைய ரூல்ஸ் பிரகாரம் யாராவது disrepute to the boardன்னா அவங்க நீக்க வேண்டியதுதானே நம்ம ரூல்ல. இதுக்கு முன்னாடி 2-3 டீம் நம்ம நீக்கி இருக்கோமே. அதே மாதிரி இதையும் நீக்கலாம் அப்படிங்கிற டிஸ்பியூட் பாயிண்டா இருக்குது. நிச்சயமா உச்சநீதிமன்றம் என்ன செய்யுங்க பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல் பற்றி அதிகாரப்பூர்வமா எங்கேயாவது பதிவுகள் இருக்குதா, இங்க ரெக்கார்டா யாராவது, ஈவன் இன்க்ளூடிங் யூ, நீங்க உட்பட யாராவது இது பற்றி ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களாங்கிறது எனக்கு நினைவு தெரிஞ்சு தெரியல. நான் பேசல, எனக்கு தெரியாது. யாருமே பேசல அப்படிங்கறது என்னுடைய கவனமா வைக்கிறேன்.
அது அவ்வளவு பெரிய குற்றமா இல்லை போல இருக்கு. அதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ராஜ் குந்த்ரா இஸ் நாட் அ ஓனர் ஆஃப் தி நாட் அ மெம்பர் ஆஃப் தி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். அவர் தனிப்பட்ட முறையில் நடத்திட்டு இருக்காரு இது ராஜஸ்தான் ராயல்ஸ். அதனாலதான் இவ்வளவு பப்ளிசிட்டி வரல. திருமுத்தியா, உங்களுடைய பார்வையில பெட்டிங் அதிகமான குற்றமா இல்லாட்டி மேட்ச் பிக்சிங் அதிகமான குற்றமா? மேட்ச் பிக்சிங் தான் அதிகமான குற்றம். மேட்ச் பிக்சிங் குற்றச்சாட்டுக்கு உள்ள இருக்கிற ராஜ் குந்த்ரா, குருநாத் மையப்பன் அல்ல. நீங்க சொல்றீங்க, இன்னும் நம்ம ரிப்போர்ட்டை ஃபுல்லா பார்க்கலாம். முகுல் முத்கல் கமிட்டியோட அறிக்கை சொல்லுது. நீங்க முகுல் முத்கல் கமிட்டியுடைய அறிக்கை நீங்க முதல் ரிப்போர்ட்டை தான் படிச்சு சொல்றீங்க. எல்லாருமே, நீங்க உட்பட எல்லாருமே நம்ம கையில் அதான் அவைலபிளா இருக்குது. எல்லாருமே அவ்வளவுதான் இருக்குது, யாருக்குமே கிடையாது. அது இன்னும் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கவே இல்லை, அந்த கவரையும் யாருக்கும் காமிக்கவே இல்லை. ஓகே, அந்த மூடி நீங்க இன்னொன்னு பாருங்க ப்ளீஸ். ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிமெண்ட் மிஸ்டர் தோனி, அப்புறம் தோனி இந்தியன் டீம் கேப்டன், அப்புறம் தோனி சிஎஸ்கே கேப்டன். இதெல்லாம் எப்படி கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே? நம்ம ரூல் பிரகாரம் ஒரு ரூலை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு எப்படி இந்த மாதிரி பிரேக் பண்றது ரூல? நம்ம ரூல் பிரகாரம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேனாட் ஹேவ் எனி கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னு கிளீனா இருக்குது. அது எல்லா உலக அளவுல எல்லா பாடியிலும் இருக்குது. இதுல தோனியுடைய கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் எங்க வந்துச்சு? ஒரு டீமுக்கு கேப்டனா அவர் இருக்கிறாரு, அவருடைய கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் எங்க வந்திருக்குது? அவர் தானே, அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கம்பெனி, இந்தியா சிமெண்ட்ஸ். when you are a vice president of a company and you are a captain, you are an administrator. Captain, any official is an administrator. நீங்க நம்ம ரூலை படிச்சு பாருங்க. அத இப்ப சொல்லலாம், அது அந்த ரூல் அப்ளை ஆகாது ஐபிஎல்லுக்கு. அது எப்படி? அது யார் ஒத்துக்க முடியும்? அதன் பிறகுதான் திருத்தப்பட்டது அப்படிங்கிற உங்களுக்கு பார்வையா இருக்குது. நன்றி. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க இன்னொன்னு சொல்றேன் ப்ளீஸ். சேர்மன் ஆஃப் தி செலக்ஷன் கமிட்டி, அவர் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் சிஎஸ்கே, இந்தியா சிமெண்ட். அது எப்படி இருக்கலாம்? இதெல்லாம் அந்த ரூல் பிரகாரம் இருக்கவே. நம்ம ஒரு ரூலை ஃபார்ம் பண்ணிட்டு, ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஃபார்ம் பண்ணிட்டு அதை நம்ம பிரேக் பண்றோம் இஷ்ட மாதிரி. ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருந்தா அவர் எந்த கம்பெனியும் வேலைக்கு போக கூடாது, அவருக்கு எந்த வருமானம் இருக்கக்கூடாது. அப்படி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. நீங்க சேர்மன் ஆஃப் த செலக்ஷன் கமிட்டி ஆர் அ வைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், யூ ஆர் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். நீங்க கேப்டன் ஆஃப் த இந்தியன் டீம் இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர், இஸ் அன் அபிஷியல். பிளேயர்ஸ் எங்க வேணாலும் ஆடலாமே, எங்க வேணாலும், யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லையா? நன்றி திருமுத்தியா, உங்களுடைய கருத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. உங்களுடைய நேர நெருக்கடிக்கு இடையில உங்களுடைய வலுவான கருத்தை, உங்களுடைய வலுவான வாதத்தை வச்சீங்க. இவ்வளவு நேரம் எங்களோட உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நண்பர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு முக்கியமான விஷயம், ஆயுதத்துடைய பிசிசிஐ சீனிவாசனுடைய தரப்பு உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு கடுமையான வாதங்களை வைத்தது. உச்சநீதிமன்றம் அவற்றை நிராகரித்தது. அவருக்கு கடுமையான எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய திரு ஏசி முத்தையா தனது வலுவான வாதங்களை ஆயுதத்தின் முதல் பதில் வைத்தார். இந்த வாத பிரதிவாதங்கள்ல இருக்கக்கூடியது விதி மீறலா அல்லது பழி வாங்கலா? இந்த பகுதியில் நம்முடைய கிரிக்கெட் வர்ணனையாளர் திரு வடுகநாதன் அவர்கள் மணிந்திருக்கார். அதே போல கிரிக்கெட் ஆர்வலர் திரு மோகன்ராம் அவர்கள் மணிந்திருக்கார். அதே போல கிரிக்கெட் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்கள் இணைந்திருக்கார். அவர் மட்டுமல்லாமல் கிரிக்கெட் விமர்சகர் திரு அப்துல் ஜப்பார் அவர்கள் மணிந்திருக்கார். உங்க 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். நான் திரு சுமன் சி ராமன் இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்க திரு ஏசி முத்தையா வைத்த வாதங்களை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முழுமையா கேட்டு ஓரளவு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய தரப்புல பிசிசிஐ நடந்தது எல்லாமே நிச்சயமாக கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 100% இருக்குது. பெட்டிங்ல ஈடுபட்டது மட்டும் இல்லாம 140 ரன்கள்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் முடிஞ்சதுன்னு சொல்ல 141 ரன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் முடிஞ்சது. இது மேட்ச் பிக்சிங்கா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்தில் எழுப்புறாரு. உங்களுக்கு இந்த பிரச்சனையில சென்னை சூப்பர் கிங்ஸ நீக்கிற அளவுக்கு, ஐபிஎல் நீக்கிற அளவுக்கான குற்றம் நடந்திருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நமக்கு இதுவரைக்கும் கிடைத்திருக்கிற ஆதாரத்தை பார்த்தா அந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும். ஒன்னு குருநாத் மையப்பன் பெட்டிங் செஞ்சிருக்காருன்னா பெட்டிங் செஞ்சிருக்காரு அப்படிங்கறதுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு.
ராஜ் குந்த்ரா அவர்களும் பெட்டிங் செஞ்சிருக்காருங்கிறதுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு. அதனால IPL விதிமுறைகளின்படி 2 அணிகளுக்கு மேல் பிளஸ் குருநாத் மெய்யப்பன் டீம் அபிஷியல் என்ற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது முட்கல் கமிட்டி ரிப்போர்ட்னால. இந்த காரணத்தினால சென்னை சூப்பர் கிங்ஸ் மீதும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. அது நம்ம மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த நடவடிக்கை என்ன? அது டீமை IPL விட்டு நீக்கிறதா, இல்ல ஒரு ஹெவியா பெனல்டி ஃபைன் மாதிரி போடுறதா, இல்ல அடுத்த சீசனுக்கு 10 பாயிண்ட் குறை, அது என்ன பெனல்டி கொடுக்கணும் அப்படிங்கறது IPL கவர்னிங் கவுன்சில் உட்கார்ந்து முடிவெடுக்கணும். ஆனால் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும். இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிற மேட்டர் 5 வருஷமா ஓடிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே திரு ஏசி முத்தையா ஒரு முறை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போட்டாரு, 2 முறை இங்க டிஸ்மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாம்பே ஹைகோர்ட்ல இப்ப சமீபத்தில் இன்னொரு PIL இந்த ஆதித்ய வர்மா அவங்க குரூப் போட்டாங்க. அதுவும் நவம்பர் மாதம் ஒரு 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரு சூழல்ல முக்கியமா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத பொறுத்து இது இருக்கா இல்லையாங்கிறத சொல்றதுக்கு இல்ல, 6.2.4 அப்படின்னு ஒரு கிளாஸ் இவங்க கொண்டு வராங்க. எப்ப கொண்டு வராங்கன்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டோட கொண்டு வராங்க. அது கொண்டு வந்திருக்கணுமாங்கிறது தார்மீக அடிப்படையில் அதெல்லாம் தப்புங்கிறத நம்ம பேசிக்கலாம். ஆனால் சட்டப்படியா BCCI ஒரு கிளாஸ் கொண்டு வராங்க. அந்த கிளாஸ் என்ன பண்றாங்க, IPL-ஐயும் சாம்பியன்ஸ் லீக் T20 போட்டியிலும் இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விஷயம் பொருந்தாது. அதாவது ஒருத்தர் BCCI அதிகாரியாகவும் இருந்துட்டு டீமும் சொந்தக்காரராக இருக்கிறதும் அலௌடுங்கிற மாதிரி அந்த 2 டோர்னமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்கறாங்க. இந்த எக்ஸெப்ஷன் எப்ப பண்றாங்கன்னா செப்டம்பர் 27, 2008 அன்னைக்கு ஒரு ராட்டிபிகேஷன் பண்ணி ஒன்னு கொண்டு வராங்க. ஆனால் இது 2 வாட்டி சேலஞ்ச் ஆயிடுச்சு. 2 வாட்டியும் கோர்ட் இது இந்த 6.2.4 தவறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல இந்த 6.2.4 என்ற கிளாஸ் சட்டப்படி தவறானது, செல்லாது என்று அவர்கள் முதல் சொல்லணும். உங்களுக்கு தெரியும் இதுல அந்த கிளாஸ் சட்டப்படி செல்லாதுன்னு யாருமே சொல்லல. 2 முறை நீதிமன்றமே நிராகரிச்சிருச்சு. ஓகே. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் திரு BCCI சீனிவாசனுடைய இந்தியா சிமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்ட பிறகுதான், சட்ட விதிமுறைகளுக்கு மீறாக எடுத்துக்கொண்ட பிறகுதான் இந்த சட்ட திருத்தமே பைலா கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற நீங்க மறுக்க முடியுமா? இல்ல, அது மறக்கவே முடியாதுங்க. அதான் சொல்றேன். இது 2 விஷயம். மாரலி இது தவறா அப்படின்னு கேட்டா நிச்சயமா தவறுன்னு தான் சொல்லணும். எஸ். சட்டப்படி இது தவறான்னு கேட்டா அது வேற விஷயம். நீங்க மாரலி சட்டப்படி தவறான அந்த சட்டம் இருந்தவரை அந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கு. இல்ல அந்த சட்டம் ஏற்கனவே ஒரு சட்டம் எந்த ஒரு போட்டியிலும் BCCI அபிஷியல் டீமுடன் டைரக்டா ஒரு ஓனர்ஷிப் பேட்டர்ன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலை இவங்க மாத்தி இந்த 2 டோர்னமெண்ட் மட்டும் எக்ஸெப்ஷன் சொல்றாங்க. அது சட்டப்படியா செல்லுமா செல்லாதாங்கிறது கோர்ட்டு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். சட்டப்படி இன்னைக்கு சொல்லுவோம், யாருக்கு இல்ல நம்ம பாத்துருக்கோம். இல்ல நம்ம உங்களுக்கு தெரியும் திரு சுமந்த், அதாவது பல இடங்கள்ல கட்டடமோ மற்ற விஷயங்களோ அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி முன் தேதியிட்டு வரையறை பண்ணிட்டோம்னா அந்த சட்டம் செல்லுபடியாக நம்ம பாத்துருக்கோம். ஆனா அந்த BCCI பிரசிடண்டா இருக்கக்கூடியவர் அவருடைய இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் CSK-வை ஓனிங் எடுத்த போது அந்த சட்டம் வேறாக இருந்தது. அப்படி எடுப்பது சட்டப்படி தவறு என்று பைலால இருந்தது. இவர் எடுத்த பிறகு திரு முத்தையா பலர் அப்ஜெக்ட் பண்ண பிறகு அதன் பிறகு சட்டத்தை திருத்துறாங்க. அப்ப கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சட்டம் என்ன சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்லயே தெரிஞ்சு வச்சு அந்த விஷயம். ஐயா அதுக்கு தானே முத்தையா அவர்கள் கோர்ட்டுக்கு போனாரு. கோர்ட் ஏன் அதை டிஸ்மிஸ் செஞ்சாங்க? ஏன் இப்ப போன ஒரு 10 நாள் முன்னாடி இதே மேட்டர் தானே பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போச்சு. பாம்பே ஹைகோர்ட்டும் போய் அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அந்த கேஸ். அதுதான் நீங்க 2 விஷயம் பார்க்கணும். இது ஒரு தனியார் அமைப்பு என்று கூறுகிறார்கள் BCCI என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு தனியார் அமைப்பு, நாங்க அரசாங்க அமைப்பு கிடையாது. தனியார் அமைப்புல எங்களுடைய விதிமுறைகளில் நாங்கள் மாற்றம் செய்து கொள்வதில் வெளிநபருக்கு ஆட்சேபணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் ஒரு சீட்டு கம்பெனி வச்சிருக்கிறேன், 100 பேர்ட்ட சீட்டு வசூல் பண்றேன், தீபாவளி சீட்டு வாங்கிட்டு நான் ஓடி போயிடுறேன். நான் சொல்றேன் 10 பேர் என்கிட்ட விரும்பி தான் சேர்ந்தாங்க, நான் சீட்டு கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது, நான் ஓடி போயிருவேன், நீங்க யாரும் கேட்க கூட சொல்ல முடியுமா என்ன? இல்ல ஓடி போயிருவேங்கிறது இங்க ஓடி போயிட்டீங்களாங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகல இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்துங்க, முட்கல் கமிட்டியில் இது வரைக்கும் நமக்கு தெரியாதது ஏதாவது இருக்கான்னு கேட்கறீங்களா? அது தெரியாது. முத்தையா அவர்கள் சொல்றாரு இன்னும் விஷயம் எல்லாம் இருக்கு வெளியே வரதுக்கு, அது இருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் தெரிந்த விஷயங்கள் 3. 1, குருநாத் மெய்யப்பன் பெட்டு வச்சாரு.
ராஜ் குந்த்ரா பெட் வச்சாரு, குருநாத் மெய்யப்பன் சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய டீம் அபிஷியல். இந்த 3 விஷயங்கள் தான் 100% முட்கல் கமிட்டியில எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்கோர்ஸ் மீதி சில விஷயங்கள் திரு சீனிவாசன் அவர்கள் இந்த ப்ரோபுக்கு வந்து தடை செய்யவில்லை, பிரச்சனை கொடுக்கவில்லை. அதுக்கப்புறம் அவர் மேல பெட்டிங் பிக்சிங் சார்ஜஸ் ஒன்னும் இல்லை, இதெல்லாம் வேற சொல்லியிருக்கிறாங்க. இப்ப முக்கியமா ஒண்ணு பார்க்கணும் திரு பாண்டே, ஃபர்ஸ்ட் வந்து மாரல் இது கொஸ்டின் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது டோட்டலி ஒரு வேற ரூட்ல நம்ம பேசணும். ஆனா லீகல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் யாராவது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாங்களா, வேணும்னு ஒரு மேட்சை விட்டு கொடுத்தாங்களா, மொராலிட்டி பத்தி நம்ம வந்து தார்மீகம் பற்றி பேச வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? தார்மீகம் பற்றி பேச வேண்டாம் முடிவு பண்ணிட்டோம் நம்ம. இல்ல தார்மீகம் பத்தி நான் வந்து பேசினாக்க பிசிசிஐ எப்போ வந்து 2 வருஷம் முன்னாடியே வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புரியுதுங்களா? தார்மீக அடிப்படையில் நம்ம இந்த விவாதமே வந்து ஏன் 1.5 வருஷம் கோர்ட்ல போயிட்டு முட்கல் கமிட்டி ரிப்போர்ட் வச்சு போலீஸ் என்கொயரி நடந்து ஏங்க நடக்குது? தார்மீக அடிப்படையில் எல்லாம் பொறுப்பெடுத்துட்டு விலகிட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்காதுல்ல. சோ இது நடக்கிற காரணமே தார்மீக பொறுப்பை யாரும் ஏற்றுக்கொண்டு யாரும் ராஜினாமா செய்யவில்லை, செய்யவும் மாட்டாங்க. அப்போ சட்ட ரீதியாக என்ன செய்யணும், இவங்களை இறக்கிறதுக்கு ஆர் இவங்களை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இல்லை ஆதாரம் இருக்கிறதா, இதுதானே நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மேட்டர்ல தோனியை இழுப்பதன் போது ஒரு அபத்தம் கிடையவே கிடையாது. ஒரு விளையாட்டு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து ராகுல் டிராவிட் வைஸ் பிரசிடென்ட், தினேஷ் கார்த்திக் எம்ப்ளாய்டா இருந்தாரு, அஸ்வின் இருக்காரு, சுதீப் தியாகி இருக்காரு, இவர் லட்சுமதி பாலாஜி இருந்தாரு. இப்ப இவங்க எல்லாம் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தி. தோனியாவது சிஎஸ்கேக்கு விளையாடுறாரு, இவங்க எல்லாம் சிஎஸ்கே எதிர்த்து விளையாடுறாங்க. அப்ப விட்டு கொடுத்துருவாங்க. இல்ல நீங்க அதுல ஒரு விஷயத்தை திரு முத்தையா சொன்ன பாயிண்ட் நீங்க மறந்துட்டீங்க. இல்ல திரு முத்தையா சொன்ன ஒரு பாயிண்ட் நீங்க கவனிக்க. இல்ல மகேந்திர சிங் தோனி நமக்கெல்லாம் பிடித்தவர், சூப்பரா விளையாடுறாரு, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அவர் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனா இருக்கிறாரு, இந்தியன் கிரிக்கெட் டீமோட செலக்ஷன் கமிட்டில இருக்கிறாரு, இந்தியா சிமெண்ட்ஸ்லயும் இருக்கிறாரு. அவ்வளவுதான் மேட்டர். சரி சொல்லுங்க. இந்திய கிரிக்கெட் என்னங்க, அதாவது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்றால் என்ன? ஏதேனும் ஒன்று ஒரே மனிதர் 2 பக்கம் இருக்கும்போது ஒரு சைடு தோக்கணும், ஒரு சைடு ஜெயிக்கணும். சீனிவாசன் எடுத்துக்கங்க, உதாரணத்துக்கு அவர் பிசிசிஐ தலைவராக ஒரு முடிவு எடுக்கிறார், ஐபிஎல் பிரான்சைசிஸ்க்கு எல்லாம் நம்ம ஷேர் வந்து 10% கொடுக்கறத 15% ஆகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன சொல்லலாம், அது இந்தியா சிமெண்ட்ஸ் அவர் சொந்த கம்பெனிக்கே வந்து அவர் சொந்த டீமுக்கே காசு கொடுத்துக்கிறாரு, அதனால கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இங்க பிசிசிஐ நஷ்டப்படுகிறது, அவருடைய சொந்த அணிகள் லாபம் அடைகின்றன. இந்த மாதிரி ஒரு வாதம் வைக்கலாம். இது தோனிக்கு என்னங்க இல்ல பெங்களூர் அணிக்கான கட்டணம் வந்து இல்ல பெங்களூர் அணிக்கான கட்டணம் 8 கோடி ரூபாய் அவர் சொன்னாரு. ஐயா நீங்க கேட்டீங்களா ராகுல் டிராவிட் வைஸ் பிரசிடென்ட் கேட்டீங்களா? முன்னாடி ராகுல் டிராவிட் வந்து இந்திய கிரிக்கெட்டோட கேப்டனா இல்ல, இந்தியன் கிரிக்கெட் டீம்ல செலக்ஷன் இல்ல. ஒரு எம்ப்ளாயி ஃபார் தட் மேட்டர் ஸ்பிக் நிறுவனம், ஏசி முத்தையா அவர்களுடைய நிறுவனத்தில் பலர் இருந்து கொண்டு ஸ்டேட்டுக்கு ஆடி இருக்காங்க, செவரல் டிவிஷன்ஸ் ஆடி இருக்காங்க. எவ்ரி கிரிக்கெட்டர் ஹஸ் பீன் எம்ப்ளாய்ட். ரயில்வேஸ்ல எம்ப்ளாய்ட். தப்பா இல்ல அதை நான் கேட்கல. இப்ப பேசிட்டு இருக்க திரு மோகன் ராமன் பேசுறாரு, நான் இல்ல. யாருக்கு பிளேயருக்கு வரணும்னா இந்தியா சிமெண்ட்ஸ்ல எம்ப்ளாய்டா இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக விளையாடுறான் பாருங்க, அவனுக்கு தாங்க கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு வாதத்தோடைய பாதியை மட்டும் வைக்கிறீங்க, முழுசா வைக்க மாட்டீங்க. நான் கேக்குறது இந்தியா சிமெண்ட்ஸ்ல இருந்துட்டு நீங்க டெல்லிக்கு வேலை பாக்குறீங்களா, நீங்க வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல இருக்கீங்களாங்கிறது இல்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்துட்டு, இந்தியா சிமெண்ட்ஸ்ல இருந்துட்டு, இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருந்துட்டு, இந்தியன் கிரிக்கெட்டோட செலக்ஷன் போர்டுல இருந்துட்டு, அப்ப நீங்க யார் தேர்ந்தெடுக்கணும், யாரும் நாளைக்கு உங்களுக்கு எதிராக விளையாடுறவங்க கூட அண்ணன் கோச்சுக்கு வரும் அப்படின்னு யோசிச்சு பண்ண மாட்டேன். தோனி வந்து செலக்ஷன் டீம்ல இருக்காரு, தோனி எதிர் டீம்ல இருக்காரு, அவர் வந்து 2 விக்கெட்டுக்கு அவர் கொடுத்தோம் எதிர்பார்க்க மாட்டானா? அதுதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சந்தேகத்தை எழுப்புது. இல்லவே இல்ல. ஏங்க அப்படி இந்திய கிரிக்கெட் இந்தியா தோனி கொண்டு போய் கம்ப்ளீட் பண்றேன். சுமந்த் 1 மினிட். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். சச்சின் டெண்டுல்கர் மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனா இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் தான் இந்திய கிரிக்கெட் அணிக்கும் கேப்டன். அவருக்கு எகென்ஸ்ட் ஆடுற எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கலாம். இல்ல ஒரு நிமிஷம். அவருக்கு எந்த இடையில இந்தியா சிமெண்ட்ஸ் ஒன்று வருது, அது மறந்துறீங்க. அது வந்ததுனால வராதுனால
நீங்க சொல்ற மனோபாவம் தானே எந்த ஒரு பிளேயருக்கும் வரும். ஐயோ சச்சின் ஆடுறாரு, நமக்கு டெஸ்ட் டீம் கேப்டன் அவர் தான், இந்த டீமுக்கும் கேப்டன் இவர் தான், சோ அதனால அவருக்கு கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஸ்லோவா போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு தானே ஆடுவான். அப்படி கிடையாது. நீங்க சொல்றபடி அப்படிதான் இல்ல. ரொம்ப தெளிவா அவங்களுடைய சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, இந்தியா விட்டுடுங்க, நீங்க சிஎஸ்கேவே விட்டுடுங்க. ஒரு இவங்க சொல்ற வாதத்துப்படி ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர் கேப்டன் ஆயிட்டாருன்னா அவர் வேற எந்த ஒரு வர்த்தக இதுக்கும் போக கூடாது. அவருக்கு எந்த அப்படி அவங்க சொல்லல. அவங்க சொல்றது ஐபிஎல் சிஎஸ்கேல இருப்பீங்க, இந்தியன் கேப்டன்சில இருப்பீங்க, செலக்ஷன் போர்டுல இருப்பீங்க, இந்தியா சிமெண்ட்ஸ்லயும் இருப்பீங்க அப்படிங்கிற சந்தேகமா பாக்குறாங்க. நம்ம அடுத்த இருக்கிறதுனால என்ன கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது? என்ன வருது? இந்தியா சிமெண்ட்ஸோட இந்தியா சிமெண்ட்ஸ்ல பங்குதாரரா நீங்க எனக்கு புரியலங்க என்ன கான்ஃபிளிக்ட். அதாவது அவர் இந்தியா சிமெண்ட்ஸ்ல இருந்து வர பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு செலக்ஷன் பண்றாரா? அப்படி அவர் வந்து வேற ஏதாவது ஒரு கம்பெனி அந்த கேப்டன் நீங்க சொல்றபடி சதர்ன் ரயில்வேல இருந்தாருன்னு வைங்க, ரயில்வே எம்ப்ளாயி அவர் உடனே எல்லா ரயில்வே எம்ப்ளாயும் செலக்ட் பண்ணுவாரா? அவர் ரயில்வே ரொம்ப அருமையான வார்த்தை வைக்கிறீங்க. நான் கேட்கிறேன் பிசிசிஐ இந்த கேம் ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது பிசிசிஐல பொறுப்புல இருக்கக்கூடிய யாரும் ஐபிஎல் உள்ளிட்ட எந்த கேமுக்கும் வந்து பொறுப்பு எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற விதியை ஏன் வச்சாங்க? இதே வச்சாங்க சார். இது இன்னைக்கு இல்ல இந்த ரூல் போடும்போது ஐபிஎல் ஒண்ணு கிடையாது சார். விதியை மாற்றுனது ஐபிஎல் என்பது பிறகு மாற்றினாங்க. அந்த விதி ஏன் வந்தது? விதி வந்து லாங் பேக் இட் கேம். இவர் எதுக்குன்னா சுமன் சொல்ற ஒரு உதாரணம் தான். நீ வந்து பிசிசிஐ பிரசிடென்டா இருந்துகிட்டு சப்போஸ் நீ ஒரு மெட்ராஸ்ல ஒரு லீக் டீம் வச்சிருந்தேன்னா இந்த மாதிரி லீக் டீம் எல்லாத்துக்கும் 5 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலா 10 ரூபா கொடு அப்படின்னு நீயே பண்ணிப்ப. நீயே உனக்கு லாபம் பண்ணிப்ப சொல்றாரு. 2004 இவர் ஆபீஸ் பேரரா இருக்காரு சீனிவாசன். ஏன் 2004 மாத்திருக்க வேண்டியது தானே? 2007 வந்து ஐபிஎல் 8ல ஆரம்பிச்ச பிறகு அது வரைக்கும் கம்முன்னு இருந்தார். 2008 ஏசி முத்தையா வந்து லெட்டர் எழுதுற பிறகுதான் இது ஏதோ பிரச்சனை வருமோன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஏஜிஎம்ல இதை பிடிச்சி ரேட்டிஃபை பண்ணிக்கிறாங்க. சோ அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ஏசி முத்தையா போட்டு ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் பண்ணிச்சுன்னு ராமன் சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட்ல ஸ்பிளிட் வெர்டிக்ட் இருக்குன்றது அவர் இன்னும் பேசல. அங்க வந்து 2 ஜட்ஜிகள், ஒருத்தர் வந்து இன் ஃபேவர் ஆஃப் ஏசி முத்தையா, ஒருத்தர் இன் ஃபேவர் ஆஃப் சீனிவாசன் கொடுத்திருக்காரு. சோ அங்க வந்து ஒரு பக்கம் நியாயம் இருக்கிறது தொட்டுதான் ஒரு ஜட்ஜி கொடுத்திருக்கிறார். அதை அவர் புரிஞ்சுக்கணும். சோ அதுக்கப்புறம் 3 வருஷம் அவர் சொன்ன மாதிரி 3 ஜட்ஜிகள் கொண்ட ஒரு பெஞ்ச் வந்து அதை எடுத்து விவாதிக்கணும்ன்றப்ப 3 வருஷம் பண்ணல. அதுக்கு இடையில வர்மா வந்து இந்த கேஸ் எடுத்துட்டு வந்ததுனால அவர் வெளியில வந்துட்டேன்னு சொல்றாரு. பட் இட்ஸ் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 2008 அவர் வந்து இந்த ரூலை அவருக்காக மாற்றிக்கொண்டார். இப்ப ஐபிஎல் அவர் காட்டக்கூடிய அவசியம் ஏன் வித்ட்ரா பண்ணாங்க? கேஸ் ஏன் வித்ட்ரா பண்ணாங்க? ஏன் கேஸ் வித்ட்ரா பண்ணாங்க? இப்போ இவங்க வித்ட்ரா பண்ணாரு. இல்ல சொன்னாரு. இவர் ஏன் சொன்னாரு? ஏன் வித்ட்ரா பண்ண சொன்னாரு? ஏன் வித்ட்ரா பண்ணாரு? நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கண்டுக்கவே இல்லை. 2008 கேஸ் போட்டேன். 2011 வந்து 13 வரைக்கும் நான் அடுத்து நடத்தினேன். சரத்பவாருக்கு கடிதம் போட்டேன். சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டேன். யாருமே கேட்கல. சரத்பவாருக்கு போய் கடிதம் போடுவாங்களா? இந்த ரூலை மாத்துறாங்க. கேட்கலங்கிறது ஒரு வாதங்க. பிரசிடென்டா இருந்து ரூலை மாத்துனதே சரத்பவார். இவர் ஓட்ட பிறகு மாத்துறாரு. கடிதம் போட்ட பிறகு மாத்துறாரு. டைமிங் பாருங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்களே பில்டிங் வந்து பில்டிங் கட்டுறாங்க, ரூல்ஸுக்கு எகென்ஸ்டா கட்டுறாங்க, 8 மாடி 8.5 மாடி கட்டுறாங்க. அப்புறம் வந்து they apply to the CMDA get it ratified. அவ்வளவுதான் மேட்ரு. நீங்க சொல்றதா மேட்ரு. விதிமுறையை மீறி கட்டுறாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். விதிமுறையை மீறி பிசிசிஐயோ ஐபிஎல்லோ இந்தியா சிமெண்ட்ஸோ செயல்பட்டதா? இவ்வளவுதான் கேள்வி. விதிமுறையை மீறி செயல்பட்டதுன்னா யூ மஸ்ட் ரியலைஸ். அப்படின்னா விதிமுறையை மீறி கட்டினதுனால அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இடிச்சிருவீங்களா? நிச்சயமா அதான் செய்யணும். சட்டம் அப்படிதான் சொல்லுது. இல்ல சப்போஸ் ராட்டிபிகேஷன் வந்த பிறகு ராட்டிபிகேஷன் வரக்கூடாது. ராட்டிபிகேஷன் எப்படி? நாளைக்கு நீங்க தலைவராக வரும்போது நீங்க இன்னொரு ராட்டிபிகேஷன் பண்ணுவீங்க. நாளைக்கு வருகிறார் வரும்போது இன்னொரு மன்னிக்கணும். தலைவர் மட்டும் ராட்டிஃபை பண்ணல, கூட 30 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வர சுப்பிட்டு இருந்தாங்களா? இல்ல கேக்குறேன். ஏங்க ஐபிஎல் கொண்டு வந்த பொழுது லலித் மோடி கூப்பிட்டு கேட்டாங்க எல்லாரையும் வாங்குங்க வாங்குங்கன்னு. ஒருத்தர் கூட முன்வரவில்லை. அப்பொழுது வந்தவர்கள் தான். 2வது இன்னொரு விஷயம் சொல்றேன். இது எல்லாமே பிரச்சனை வந்தது. சரத்பவார் என்ற ஒரு நபர் பூனா டீம் சஹாரா டீம் பேக் பண்ணிட்டு இருந்தார். சஹாராக்கு எகென்ஸ்டா இருந்த பேங்க் கேரண்டியை இவர் என்கேஷ் பண்ணார். அந்த சஹாரா நிறுவனத்தின் சேர்மன் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு?
எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் 10,000 கோடிக்கு பதில் சொல்லி இருக்காருங்கிறது இல்ல, இதுதான் உண்மை. ஒரு சிறிய இடைவெளி இருக்குது, நான் உங்கள்கிட்ட வரேன். முக்கியமான கேள்வி எழுப்ப இருக்கு. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுடைய தலைவராக திரு சீனிவாசன் இருக்கிறார். பிசிசி உடைய தலைவராக திரு சீனிவாசன் இருக்க விரும்புகிறார். ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் சங்கத்துடைய தலைவராக திரு சீனிவாசன் இருக்கிறார். இப்படி தமிழ்நாடு, இந்தியா, சர்வதேசம் என்று எல்லா தரப்பிலும் ஒரு நபரே இருப்பதற்கான காரணம், இருக்க முயற்சிப்பதற்கான காரணம் என்ன? வேறு யாருமே இல்லையா, அல்லது இதில் வேறு ஏதேனும் நோக்கம் இருக்கிறதா? திரு வடுகநாதன் கேட்க விரும்புறேன். நிறைய பெரிய வாதங்களை நீங்க வந்து முழுமையா பார்த்துட்டு இருந்தீங்க. திரு ஏசி முத்தையாவோட வாதம், திரு சுமன் ஸ்ரீராமனுடைய வாதம், பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு மோகன் ராமுடைய வாதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இதுல ஒரு அடிப்படையான விஷயம் பாத்தீங்கன்னா, இது எல்லாமே திரு ராமன் சொன்னது போல, திரு சுமன் சொன்னது போல சட்டத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட விஷயங்கள். தார்மீகம் பேசுவதனால் கிரிக்கெட்ல மட்டுமல்ல, யாருமே பணம் புலங்குற இடத்துல யாருமே தார்மீகம் பேசவே முடியாது. இங்க இருப்பது பூராமே நீங்க விதிமுறைப்படி இருக்கா, விதிமீறல். நம்ம கேட்ட கேள்வியை விதிமீறலா பழிவாங்கலாம். விதிமீறல் இங்க எங்க வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வார்த்தை சொல்றோம். திரு முகுல் முத்கல் ரொம்ப தெளிவா பதிவு பண்றாரு. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வார்த்தையவே கூட நான் பயன்படுத்தல என்னுடைய அறிக்கையில சொல்றேன். எங்க உங்களுக்கு பிரச்சனை வரும் சார்? கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்க வருதுன்னா, இப்போ இவர் வந்து என் சீனிவாசன் வந்து பிசிசியோட ட்ரெஷரரா இருக்காரு. ஓகே, அவரே வந்து அவரோட டீமை வந்து சென்னை சூப்பர் கிரிக்கெட் டீம் பண்றாரு. அங்கே கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கன்னா ஏற்கனவே போடப்பட்ட ரூல்னால இல்ல, பதில் சொல்லி முடிச்சாச்சு. அதுல வந்து ரேட்டிஃபை பண்ணியாச்சு. அது வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்து பைலால கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ சட்டப்படி அது செல்லுபடி ஆகும். அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்கிறேன். இன்னைக்கு பிரான்சைசி ரூல் என்ன சொல்லுதுன்னா, பிரான்சைசியோ அதன் உரிமையாளர்களோ அதற்கு தொடர்பு உள்ள சிஸ்டர் கன்சர்ன்களோ வந்து கிரிக்கெட்டுக்கு அவதூறு செய்யும், அதாவது ஐபிஎலுக்கோ பிசிசிஐக்கோ அவதூறு செய்யும் எந்த ஒரு நடவடிக்கை ஏற்பட்டாலும் நீக்கப்படலாம்ன்றது ரூல். இப்போ இப்ப சுமன் சொன்னாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு. இப்ப வந்து பெட்டிங்ல ஈடுபட்டாரு. நீங்க பெட்டிங் பெஸ்டா மேட்ச் பிக்சிங் கொலை செஞ்சா என்ன, கொலை அடிச்சா ரெண்டு குற்றம் தான் சார். அதே எப்படி கொள்ளை அடிச்சா திரும்ப சம்பாதிக்கலாம் சார்? கொலை பண்ணா உயிர் வராது. குற்றம் ஒரே குற்றமா முடியும். இல்ல குற்றம் நீங்க குற்றம் கொள்ளையடிச்சா 7 வருஷம் வரைக்கும் தண்டனை, கொலை பண்ணா மரண தண்டனை. குற்றம் தெரியுங்களா? தண்டனை பாகுபாடு. அவர் சொல்றதும் தண்டனை பற்றி தான். தண்டனை இருக்கிறது. தண்டனை என்ன சொன்னாரு? அபராதம் விதிக்கலாமா, 10 பாயிண்ட்ஸ் குறைக்கலாமா, இல்லாட்டி ஒரு சீசன் சஸ்பெண்ட் பண்ணலாமா? அவர் வச்சுட்டு ஒட்டுமொத்தமா அணிய கலைக்கிறது வேணுமான்னு கேட்கிறார். மரண தண்டனை எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ல நீக்கப்படலாம். எல்லாரும் என்ன நினைச்சுக்காங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் நமக்கு ஹார்ட்ல இருக்கு, நம்ம டீம் போச்சுன்னா சென்னை ரெப்ரசன்ட், அப்படிலாம் நடக்கவே நடக்காது. இன்னொரு புதிய இப்ப வந்து டெக்கன் சார்ஜர்ஸ் போச்சு, சன்ரைசர்ஸ் ஒரு புதிய டீம் வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு டீம் வரும், இன்னொரு டீம் ஃப்ளோட் பண்ணுவாங்க. அது சென்னை விளையாடும், இதே பிளேயர்ஸ் வந்து அங்க ஆட போறாங்க. ஆனா கிரிக்கெட் கிளீன் பண்ணும் சார். நீங்க அதுதான் நம்ம பாக்கணும். கரப்ஷன் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. நம்ம வந்து காசை கொடுத்து நம்ம பாக்குறோம். நம்ம போற மேட்ச் ஒருத்த பிக்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா, நம்ம போய் கிரிக்கெட் மாதிரி கை தட்டிட்டு வந்துட்டு நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். நடக்குது 140 ரன் பத்தி பேசினாங்களே, நான் மேட்ச் பாத்துட்டு இருந்தேன். 110 இருந்த போது எனக்கே தெரியும் 140 தாண்டாது. நானே முன்னாடி பேசுறாங்க. இல்ல சார், சாரி, நீங்க நீங்க இதே தருவீங்க. மேட்ச் பிக்சிங் இல்லன்னு சொல்லுவீங்க, முகுல் முத்கல் அப்படி சொல்லல. ஆனா ஒரு இயல்பான விஷயம் பாருங்க, மேட்சுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய ஓனரா இருக்கக்கூடிய திரு குருநாத் மேயப்பன் பெட் கேட்கிறாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிரா தயவு செஞ்சு நீங்க போலீஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. எனக்கு தெரியும் அந்த பர்டிகுலர் கால் took place after the match started and after 4 wickets had fallen. இல்ல, after the match started தான். அவர் தான் முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. after the match started 4 விக்கெட் விழுந்த பிறகுதான் அவங்க போன் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி பண்ணுன்னு. ஏன்னா நான் இப்போ ஒரு உதாரணம், நான் வந்து நீங்க 2 பேர் மேட்ச் ஆடுறீங்க, இவர் அணி நான் இவர் இல்ல மத்தெல்லாம் தூக்கி விட்டுருங்க சார். அவர் வந்து மேட்ச் பிக்ஸ் பண்றாரு பண்ணல, நான் அதெல்லாம் செஞ்சதுல. நான் கேட்கிறேன், சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய ஓனர் நீங்க, அந்த டீம் ஓனர் இல்ல, நீங்க வந்து பிரின்சிபல் போட்டுருந்தீங்க. உங்களுடைய ரூல்ல நீங்க மாத்துனீங்க. நீங்க ட்விட்டர்ல மட்டும் மாத்தல, ரூல்ல மாத்துனீங்க. யூ கான்ட் டினை தட். அவர் வந்து பிரின்சிபல், அவர் வந்து குருநாத் மேயப்பனை ஐபிஎல் கௌரவ உறுப்பினர். இத வந்து இட் இஸ் a matter to be decided separately. நீங்களோ நானோ அல்ல, சட்ட ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால், சட்டப்படி பார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு விசாரணை தேவை. அவர் டீம் ஓனர் கோட்டை சொல்லிட்டு அப்படி அறிவிக்கப்பட்டிருந்ததா இல்லையா?
பிரின்சிபல் அறிவிக்கப்பட்டிருந்ததா இல்லையா? அவரு தன்னுடைய சொந்த ட்விட்டர் பேஜ்ல பிரின்சிபல் போட்டிருந்தாரா இல்லையா? அதன் பிறகு இந்த பிரச்சனை மும்பை இந்தியன்ஸ் ஓனர் நான் போட்டுக்கிறேன், ட்விட்டர் பேஜ்ல போடுறதா பெரிய விஷயம். இந்தியாவோட டிவி ஓனர்னு நான் போட்டுக்கிறேன், போங்களேன். நோட்டீஸ் வருமே பின்னாடியே. சும்மா இந்தியாவோட ஜனாதிபதி போட முடியுமா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் போட முடியுமா? பின்னாடி நோட்டீஸ் வராதா? அவர் இங்க சுத்திக்கிட்டு இருந்தார், அங்க சுத்திக்கிட்டு இருந்தார், அதனாலன்றாங்க. அம்பானியோட பசங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம், மிஸ்ஸஸ் அம்பானி உட்காந்து இருந்தாங்க. அவங்க ஓனரா? அம்பானி வைஃப் வந்து ஓனர். இல்ல அம்பானி ஓனரா? டக்அவுட்ல அலோடே கிடையாது சார், ஓனர் மட்டும் தான் அலோட். அது தெரியுமா உங்களுக்கு? டக்அவுட்ல ஓனர் மட்டும் தான் அலோட். ஓனர் குருநாத் மேயப்பன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இல்ல ஓனர். நோ, அப்போ அங்க உட்கார்ந்தவங்க தான் ஓனரா? டக்அவுட்ல அலோட் வந்து மிஸ்ஸஸ் அம்பானி ஓனரா? Yes, she is part of the Mumbai owner. Yes. No, yes sir, it is owned by Reliance. இல்ல no, it is owned by Reliance. அதான் சொல்ல வரேன், எல்லாத்துக்குமே ஒரு பங்கு உண்டு. குருநாத் ராஜ் குந்த்ரா வந்து 11% அவருக்கு பங்கு இருக்குன்னு ராஜஸ்தான்ல. கிங்ஃபிஷர் தான் சார் ஓனர், நாட் மல்யா. அதான் சார் நீங்க இங்க சொல்லுவீங்க இந்தியா சிமெண்ட்ஸ் தான் ஓனர், நாட் குருநாத் மையப்பன் சொல்லுவீங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் யார் இருக்காரு? திரும்ப பார்த்தா பிசிசிஐ சீனிவாசன் இருப்பாரு, திரும்ப பார்த்தா குருநாத் மையப்பன் இருப்பாரு, அவர் தான் போறாரு. ஆன் பிஹாஃப் ஆஃப் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தான் கேள்வி எழுப்பிருக்கு. உங்களுக்கு தெரியும், பிசிசி இந்தியா சிமெண்ட்ஸ் தான் ஓனர் சொல்றீங்கல்ல, ஓகே. இந்தியா சிமெண்ட்ஸ்ல 4 கோடி ரூபாய் கொடுத்து இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கலாம்னு அந்த கால் எடுத்தது யார்? அதான் கேட்டிருக்காங்க. யாரு? இந்தியா சிமெண்ட்ஸ் சொல்லுவீங்க. சம் ஃபேஸ் வுட் பி தேர் இல்லையா, ஒரு முகம் இருக்கணும் இல்லையா, அந்த முகம் யாரு? அதுதான் குருநாத் மையப்பன். அவர் சொல்லிட்டு இருந்தார், அவர் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல போட்டு இருந்தார். அதுக்கு பிறகு மாத்திருக்காரு. அன்னைக்கு வந்து அவரும் சொல்றாரு நான் வந்து பிரீமியர் பிரின்சிபல், இன்னைக்கு வந்து கௌரவ உறுப்பினர் சொல்றாரு. அந்த கான்ஃபிடன்ட் எங்க வந்துச்சு? முதல்ல நீங்க ஏன் மாத்தி சொன்னீங்க? இப்படி யாருன்னா நான் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர் சொல்ல முடியுமா? எகைன் நீங்க வந்து இத வந்து சட்ட ரீதியா எக்ஸாமின் பண்ணணும். எக்ஸாமின் பண்ணி கில்ட்டின்னு கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக தண்டனை கொடுக்க வேண்டும். அது யார் கேள்வி? ஒரு நிமிஷம், நம்முடைய வேலை விவாதம் நடத்துவதானே தவிர விசாரணை நடத்துவதல்ல. நான் 100% உணர்ந்திருக்கிறேன். ஆனா இப்படி இருந்ததா இல்லையா? எது ட்விட்டர் பேஜ்ல அவர் ஆமா அப்படி போட்டிருந்தார். நான் யாருமே மறுக்க முடியாது. ஐபிஎல் விதிகள்ல இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரின்சிபல் போட்டு குருநாத் மையப்பனுடைய பேர் இருந்தது. அதன் பிறகு அதோட கௌரவ உறுப்பினர் மாற்றப்பட்டார். இருந்ததா இல்லையா? எனக்கு தெரியாது. நான் ரெக்கார்ட் பார்க்கல. அதுதான் உண்மை. அதை வந்து கோர்ட் இன்னைக்கு உறுதிப்படுத்துச்சு. அவர் வந்து பார்ட் ஆஃப் சிஎஸ்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. So it's a matter of time. Chennai Super Kings கேப் பண்ண போறதுக்கு it's a matter of time. 3 முறை திரு அப்துல் ஜப்பார் கேட்க ஒரு முறை. இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டுமே குறிவைக்கப்படுகிறது. இதுல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பிரின்சிபலா இருந்த திரு குருநாத் மையப்பன் பெட்டிங்ல ஈடுபட்டார், சூதாட்டத்தில் ஈடுபட்டார் சொல்லப்பட்டிருக்கு, குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, நிரூபிக்கப்படல. ஆனா ராஜ் குந்த்ரா, ராஜஸ்தான் ராயலுடைய 11% பங்கு வச்சிருக்கக்கூடிய ராஜ் குந்த்ரா மேட்ச் பிக்சிங்லேயே ஈடுபட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு, குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அந்த அணியை நீக்கிற பத்தி ஒருத்தருமே பேச காணுமே. அப்ப கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குற்றம் சாட்டுபவர்கள் மேலதான் இருக்கும்னு சந்தேகம் வருதா இல்லையா? கொஞ்சம் பேச அனுமதித்தா நான் 2 பாயிண்டை சொல்லி நிப்பாட்டிக்கிறேன். ஒன்றை நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். முத்கல் சமர்ப்பித்திருப்பது ஒரு அறிக்கை தான், தீர்ப்பல்ல. இன்றும் கூட உச்சநீதிமன்றம் கேள்விகளைத்தான் கேட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர தீர்ப்பு எதையும் இன்னும் வழங்கவில்லை. அந்த நிலையில் இந்த அவர் எப்படி தீர்ப்பு வருகிறது என்பதை கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கு வந்தவில்லை. சென்னை அணியை நீக்க வேண்டுமா, ராஜஸ்தான் ராயல் அணியை நீக்க வேண்டுமா என்பது பிரச்சனை அல்ல. அத்தனை அணிகளும் பிசிசிஐக்கு சொந்தமானவை. அவர்கள் ஏலம் விடுத்துத்தான் உரியவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நாளை இவர்களே விதியை மீறினார்கள் என்று கண்டுபிடித்தால் அந்த உரிமத்தை ரத்து செய்துவிட்டு இந்த அணியை ஏலத்தில் விட்டு புதிய உரிமையாளர்களை நிச்சயிப்பதில் எந்த தடங்கள் இருக்க முடியாது. அப்படி மாற்றங்கள், கொச்சின் அணி இல்லாமல் போய்விட்டது, ஹைதராபாத் அணி டெக்கான் குரானிக்கல் வச்சிருந்தது, இப்போது சன் குழுமத்துக்கு வந்து விட்டது. ஆகவே அந்த முறையை கையாளலாம். ஆக யாருமே குற்றவாளி என்பதை உச்சநீதிமன்றத்துக்கு முந்திக் கொண்டு நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏசி முத்தையா வலுவான வாதத்தை முன்வைக்கிறார். அவரை கேள்வி கேட்ட நீங்களும் சீனிவாசனுக்கு ஆதரவாக பல வலுவான வார்த்தைகள் முன்வைத்திருக்கிறீர்கள். என்னுடைய ஆச்சரியம் என்னவென்றால் டாக்டர் சுமந்த்ராமனும் மோகன் ராமனும் வடகநாதனும் இப்படி சண்டை போட்டுக் கொள்வதில் எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இட்ஸ் ஜென்டில்மேன் கேம். அதை பற்றி பேசக்கூடிய நாமும் ஜென்டில்மேன்கள் தான். ஆகவே அதை மனதில் கொண்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நீ தீர்ப்பு வரட்டும், அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கட்டும். சென்னை சூப்பர் கிங்ஸை யாரும் தூக்கிவிட முடியாது. சென்னை சூப்பர் கிங்ஸாகவே இருக்கும். வேண்டுமானால் விதிகளின்படி
புதிதாக ஏலத்தில் விடப்பட்டு புதிய உரிமையாளர்கள் வரலாம். ஆகவே சென்னை சூப்பர் கிங்ஸும் குருநாத் மையப்பன் மீது குற்றச்சாட்டு வந்து திரு சீனிவாசன் மீது சந்தேகம் வளையம் வந்து இப்போது மகேந்திர சிங் தோனி மீதே குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுகின்றன. திரு முத்தையா சொன்னதை நீங்கள் காதால் கேட்டிருப்பீர்கள். அவ்வளவு தூரம் வந்த பிறகு தீர்ப்பு வரட்டு பார்த்துக் கொள்ளலாம் என்று எப்படி சொல்ல முடியும்? யாரோ ஒருத்தர் மீது யாரோ ஒருத்தர் சந்தேகம் கிளப்புவாங்க, நம்ம வரட்டு பார்த்தா விட முடியுமா? அந்த சந்தேகத்தில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று விவாதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? மொத்தம் அவர்கள் குற்றச்சாட்டி இருப்பது 13 பேர்ல 3 பேர்கள் தான், 4 பேர் தான் வெளியில் வந்தது. 3 பேர்கள் ஒரு அனுமானத்தின் பேர் தான் நடக்கிறது. திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் தோனி என்ற பெயரை குறிப்பிடுகிறார். அது எப்படி என்று நீதிமன்றம் கேட்கவில்லை. நான் அசம்ஷன் பேரில் நான் ஊகத்தின் பேரில் சொல்கிறேன் என்று சொன்ன போது, சரி நீங்கள் ஊகத்தின் பேரிலே வாதாடுங்கள் என்றுதான் நீதிபதி சொல்கிறாரே தவிர ஹியர்சே இங்கே நீதிமன்றத்தில் ஒப்புக்கொள்ளப்படாது என்று அவர் சொல்லவில்லை. ஆகவே நம்ம நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்போ வந்திருப்பது தீர்ப்பல்ல அறிக்கை. அந்த அறிக்கையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் எழுப்பி இருப்பது கேள்விகள். இன்னும் தீர்ப்பு வரவில்லை. தீர்ப்பு வரும்போது உசிதமான நடவடிக்கையை உரியவர்கள் எடுக்க வேண்டும் என்பது நியாயமான எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் நான் கொண்டு வரும் நேரமின்மை காரணமா திரு அப்துல் ஜப்பார் இதுல முக்கியமான விஷயத்தை திரு முகுல் முத்கல் சொல்றாரு, அறிக்கையில சொல்லாம தனியா பேட்டி அளிக்கும்போது சொல்றாரு, சூதாட்டத்தை சட்டப்பூர்வமாக ஆக்கிவிடுவது மிக நல்லது. இந்தியாவுக்கு நிறைய பல ஆயிரம் கோடி வருமானம் வரும். இப்போது சட்டப்பூர்வமாக இல்ல சட்டவிரோதமாக இருக்கிறது. சட்டப்பூர்வம் ஆக்கப்பட்டால் நானே கூட பெட் கட்ட விரும்புவேன் என்று சொல்றார். உங்களுடைய பார்வை சூதாட்டத்தை சட்டப்பூர்வம் ஆக்கி விடலாமா கூடாது? பெரிய தலைவலி விட்டுவிடும். அதில் ஈடுபடுபவர்கள் மாத்திரம்தான் ஈடுபடுவார்கள், ஏமாற்றப்பட மாட்டார்கள். உலகெங்கும் சூதாட்டம் சட்டமயமாக இருக்கிறது ஐயா. லண்டனுக்கு நீங்க சென்றால் தெருவுக்கு தெரு லாட்புரோக் என்கிற ஒரு நிறுவனம் இந்த சூதாட்டத்தை சட்டப்பூர்வமாக நடத்தி கொண்டிருக்கிறது. வேன் ரூனி முதலாக ஆட வந்த அன்று அவர் ஹேட்ரிக் அடிப்பாரா மாட்டாரா என்று ஒரு பந்தயம். 10 பவுன் கட்டலாம். எனக்கு கூட ஆசை வந்தது, நான் கட்டவில்லை. எனக்கு சூதாட்டம் எனக்கு விருப்பமில்லை. ஆனால் அவர் ஒரு ஹேட்ரிக் அடித்தார். மறுநாள் ஒரே ஒரு பந்தயம் கட்டியிருந்தார். அவருக்கு 25,000 பவுன் கிடைத்தது. நானும் கூட கட்டியிருந்தால் எனக்கு 12,500 பவுன் நிச்சயமாக கிடைத்திருக்கும். ஆனால் அன்று நான் சூதாட்டத்தில் விழுபவன் பிறகு எழுந்திருக்கவே முடியாத நிலைக்கு நான் ஆட்பட்டிருப்பேன் என்பதுதான் உண்மை. இந்த சூதாட்டத்தில் பிகினர்ஸ் லக் என்று ஒன்று உண்டு. ஆரம்பத்தில் அதிர்ஷ்டகரமாக தோன்றும், ஆனால் அது மூழ்கிவிட்டால் அது திரும்பாத வழி, எங்கும் திரும்ப வர முடியாத ஒரு வழியாக அது போய்விடும் என்பதுதான் உண்மை. ஆகவே அவர்கள் ஒரு முதிர்ந்த வழக்கறிஞர். உங்களுடைய பார்வை அது தப்பு ஒன்றுமில்லை, சட்டப்பூர்வமாக்குவதில் தப்பு ஒன்றுமில்லை. உங்களுடைய பார்வையில் சட்டப்பூர்வமாக்கலாம். உங்களுடைய பார்வையில் இந்த சூதாட்டத்தை சட்டப்பூர்வமாக்கிறது சரியான விஷயமா இருக்கும் நினைக்கிறீங்களா? உலகம் ஃபுல்லா லீகலைஸ் பண்ணிட்டு வராங்க. பட் இந்தியாவுக்கு இது பண்ணீங்கன்னா நமக்கு கேம்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். சோ அதனால பண்ணக்கூடாதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனா இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இப்போ இன்னைக்கு விவாதம் பண்ணிட்டு இருக்க நிலைமையில கொண்டு வந்து விட்டுருச்சு. அதனால இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு இது கண்டிப்பா லீகலைஸ் ஆகும். ஆனா கிரிக்கெட்டுக்கு இது நல்லது அல்ல. லீகலைஸ் ஆகும் தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா இது நல்லதல்ல, கிரிக்கெட்டுக்கு நல்லதில்ல. திரு ராம் மோகன் ராம், உங்களுடைய பார்வையில பெட்டிங்கை லீகலைஸ் பண்ணிடலாம் நினைக்கிறீங்களா? பெட்டிங்கை ஒரு நிமிஷம். அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் வரும். எப்படி மதுவிலக்கை ரத்து செய்துவிட்டு கடைகளை திறந்து விட்டு அரசாங்கமே வித்துக்கொண்டு இன்னைக்கு 15,000 கோடி 20,000 மதுவிலக்கை ரத்து பண்ணி டாஸ்மாக் கொண்டு ஆதரிக்கிறீங்க. ஆமா, டாஸ்மாக்கே கொண்டு வந்துட்டீங்க. குடும்பமா போயிட்டு இருக்கு. என்ன கிரிக்கெட் பாக்குற ஒரு 10,000 பேர் போய் பெட்ட பண்ண போறான், பண்ணிட்டு போறான். என்ன கேட்டீங்கன்னா அப்படி 10 குடும்பம் நடத்துக்கு வந்துருச்சு, 15 குடும்பம் வந்துட்டு போட்டு போய் பெண்ணை கட்டு போச்சுன்றீங்க. அரசாங்கத்துக்கு வருமானம்ன்ற நான் என்ன பண்ண முடியும்? அரசாங்கத்துக்கு வருமானம் என்ன செஞ்சிடலாம் இல்லையா? இல்லீகலா நடக்காத ஒரு விஷயம் இல்லையால் இப்ப ஒண்ணு பண்ணிடலாம். ஒரே நிமிஷம் திரு ஜப்பார் சொல்றாரு, அன்னைக்கு எனக்கு பணம் கிடைச்சிருக்கும், ஆனா அதுல மூழ்கி நான் வீணா போயிருப்பேன்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க மதுவிலையும் சரி இந்த சூதாட்டத்தையும் சரி 10 குடும்பம் 15 குடும்பம் நாசமா போயிருச்சு சொல்றீங்க. அப்படின்னு தெரிஞ்சு இது வர்றதா நல்லது, அரசுக்கு வருமானம் கிடைக்கும் சொல்றது ஏதாவது ஒரு தார்மீகம் இருக்குதா? இருக்கு. என்னன்னா கள்ளச்சாராயத்தை குடிச்சு கண்ணு போறதுக்கு பதிலா இப்படி போறாங்க. நல்ல சாராயத்தை குடிச்சு நிதானமா சாவறான். 2வது விஷயம் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நீங்க ப்ராசிக்யூஷன் எடுத்து நடத்துங்க. அப்போ
குருநாத் மெய்யப்பன், விந்து தாரா சிங், இன்னும் ஒரே ஒரு நபர், இவர்கள் 3 பேர் மட்டுமே. ராஜ்குந்த்ரா 10,000 ஆயிரக்கணக்கில் புக்கீஸ் போன் கால்ஸ் ட்ரேஸ் பண்ணி எவ்வளவோ புக்கிங் டிரான்சாக்சன்ஸ், இந்த மாதிரி பெட்டிங் டிரான்சாக்சன்ஸ் பார்த்து இந்த 3 பேரை மட்டும் நீ குறிப்பா எடுத்திருக்கிற. மிச்சமெல்லாம் ஏன் ப்ராசிக்யூட் பண்ணல? இவங்க பிசிசிஐல இன்வால்வ்டு, தனியா ப்ராசிக்யூட் பண்ணு, இவங்கள வேற விதமா ப்ராசிக்யூட் பண்ணு. மத்தவெல்லாம் மெட்ராஸ்ல இருக்கிற குப்பன் சுப்பன், பாம்பேல இருக்கிற இந்த சேட்டு அந்த சேட்டு, கல்கட்டால இருந்து இவன், டெல்லியில இருந்து அவன், ஏன் யார் மேலேயுமே ஒருத்தர் மேல கூட ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல? ஏன் பண்ணல? ஏன்னா சீனிவாசன் ஒரு தமிழர். வாங்க வாங்க அப்படி சொல்ல போறீங்களா? இல்ல, அவரை தூக்க வேண்டும் என்பது ஒரு மிக சீனிவாசன் ஒரு தமிழர் என்பதால் குறைக்க சொல்ல போறீங்க. அவரை தூக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய தமிழை தூக்க வேண்டும் என்று திரு ஜப்பார் அவர்களுக்கே தெரியும். ஏன் அவருடைய நேர்முக வர்ணனை நிறுத்தினார்கள் என்று ஒரு வார்த்தை கேளுங்கள். தமிழை தூக்குறது இல்ல, தமிழன் என்பதனால் தமிழையே தூக்கிட்டாங்க. தமிழன் என்பதனால் ஆல் இந்தியா ரேடியோவில் நடந்து கொண்டிருந்த நேர்முக வர்ணனை திரு ஜப்பார் அவர்கள் ஒவ்வொரு மேட்சுக்கும் கொடுத்து ஒவ்வொரு தமிழனும் கேட்டு மகிழ்ந்த அந்த வர்ணனையை தூக்கிவிட்டார்கள். ஏன் என்று திரு ஜப்பாரிடம் கேளுங்க. ஏன்னு சொல்லுங்க. தமிழுக்கு எதிரா? ஆமா, இல்லன்னு சொல்லுங்க. திரு அப்துல் ஜப்பார, ஏசி முத்தையா தெலுங்கரா? திரு அப்துல் ஏசி முத்தையா தெலுங்கரா? ஏசி முத்தையா அவர்கள் கையை விட்டு இது என்றோ சென்று விட்டது. லலித் மோடியும் பவாரும் ஏசி முத்தையா வந்து இதை 100% ஆதரிக்கிறார். இந்த பிரச்சனையில சீனிவாசனுக்கு எதிராக நிலைப்பாடுகிறார். அவர் தமிழர். அவருடைய தனிப்பட்ட போட்டி அது. ஸ்ரீனிவாசனுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட போட்டி இன்று சூறாவளியாக வளர்ந்து பவார் ஆதரித்தவர், சீனிவாசனை ஆதரித்தவர், அவருடைய டீமுக்கு எகென்ஸ்டா பேங்க் கேரண்டியை கொடுத்து அவர் பணம் போச்சேன்னு சொல்லிட்டு அவர் வருத்தம், லலித் மோடியை தூக்கிட்டாருன்னு சொல்லிட்டு லலித் மோடிக்கு வருத்தம். எல்லாருமா சேர்ந்து 1960 ல இருந்து 1990 வரைக்கும் பிசிசியோட ஸ்ட்ராங் பர்சன் எம்ஏ சிதம்பரம். அதை அவர் மறக்க முடியுமா? மறக்க முடியாது. அவர் சொன்னாரு தமிழ் இல்ல, தமிழர் இல்லை, சிதம்பரம் இருந்திருக்கார், ஏசி முத்தியாந்திர, இன்னைக்கு சீனிவாசன் இன்னைக்கு மாறி செய்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு மாறி பேசுகிறார். திரு வடு, நான் உங்களோட இந்த நிகழ்ச்சி நான் முடிக்க விரும்புகிறேன். இறுதியான ஒரு கேள்வி. பிசிசிஐ ஒட்டுமொத்தமாக எல்லா செயற்குழு பொதுக்குழுவிலும் திரு ஸ்ரீனிவாசனை 100% ஏகமனதாக ஆதரித்திருக்கிறது. பிசிசிஐ தான் ஐபிஎல் நடத்துது, பிசிசிஐ தான் எல்லாமே செஞ்சிட்டு இருக்குது. பிசிசிஐ செயற்குழு பொதுக்குழு 100% திரு ஸ்ரீனிவாசனை ஆதரிக்கும் போது நாம் அமைதியாக வழிவிடுவதை தவிர அதில் நோண்டிக்கொண்டே இருப்பதில் என்ன நியாயம் இருக்க முடியும்? அந்த செயற்குழு பொதுக்குழு அவங்களுக்கு ஆதரவு இருக்கிறாங்க. 100% மெஜாரிட்டி வச்சிருக்கிறது தான் ஆட்சி நடத்த முடியும். சார், ஒரு 30 பேர் டிசைட் பண்றாங்க சார். அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எனக்கு தெரியாது இல்ல. பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு இந்தியாவுக்கு ஒரே ஒரு பிரதமர் தான் இருக்கு. இல்ல 30 ஓட்டு தான் இருக்கு. அந்த 30 பேரை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டா போறோம். அதனாலதான் அவருக்கு பின்னாடி பேக் பண்றாங்க. அதான் சொல்றேன். ஒரே ஒரு முதலமைச்சர் தான் இருக்காரு, ஒரு 4 நீதிபதிகள் தான் இருக்காங்க, ஒரு தலைமைச் செயலர் தான் இருக்காரு, ஒரே ஒரு டிஜிபி தான் இருக்காரு. அவரை கரெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவீங்களா? அவர் தான் அந்த அமைப்புடைய தலைவர். அவர் அதற்கு ஒரு செயற்குழு இருக்கிறது, அதற்கு ஒரு பொதுக்குழு இருக்கிறது. அவர்கள் தான் கவர்னிங் பாடி. இன்னைக்கு வந்து இப்போ இது மாதிரி 1 வருஷம் 3 வருஷம் தான் இருக்கலாம். இப்ப எதுக்கு அவர் வந்து இன்னொரு டேர்ம் கொண்டு வந்தாரு? அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் சொல்றேன், இன்னொரு அதுல இருக்கு. இன்னொரு வருஷம் 3 வருஷம் வந்தா திருத்த முடியும் சார். நம்ம ஊர்ல இது ஆதாயத்தில் இருக்கக்கூடிய 2 பதவியில் இருக்க முடியும். நம்ம இருந்துச்சு இருக்க முடியாத சட்ட திருத்தம் வந்த போது சோனியா காந்தியுடைய பதவி போச்சு. என்ன ஒரு நிமிஷம் திருத்தப்படுமே. அவர் 2வது டேர்ம் வந்தா, பிசிசிஐ பிரசிடண்டா வந்தா, ஐபிஎல் வந்து 2 வருஷம் முடியறப்ப ஐபிஎல் 10 வருஷம் முடிஞ்சிடும். இன்னொரு வருஷம் பிசிசிஐ பிரசிடண்டா இருப்பார். இன்னொரு 10 வருஷம் அவருடைய பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணப்படும். அதனால தான் அவர் பிசிசிஐ பிசிஏ சேர்மன் ஆவாங்க. விட்டுட்டு போங்க. நீங்க சிஎஸ்கே சேர்மன் பிசிஏ விட்டுட்டு போங்க. ஏன் விட்டுட்டு போணும்? அவங்க என்ன டார்கெட் பண்றீங்க? இல்ல இல்ல வாங்க. வடுங்கறானே ஒத்துக்கிட்டாரே. நான் பிசிஏ சேர்மனா இருக்கிறேன். உங்களுக்கு தெம்புதா, உங்களுக்கு ஆதரவு நீங்க வாங்க, பிசிஏ ஓட்டு வாங்குங்க. அவர் தன்னால வெளிய போறல. பிசிஏ விட்டுட்டு சிஎஸ்கே பிட் பண்ணலாம் சார். பிட் பண்ணி வரட்டும் சார். பிட் பண்ணாம நான் இங்கேயும் உட்கார்ந்துப்பேன், அங்கேயும் உட்கார்ந்துப்பேன். இங்க நடக்கிறது அங்க சொல்லுவேன், அங்க நடக்கிறது இங்க சொல்லுவேன். என்ன சார் அர்த்தம்? எல்லாரும் முட்டாளாக்குற மாதிரி இருக்கு சார். இது திரு முத்தையா சொல்றார், உங்களை விட அதிகமான பாதிப்புக்குள்ளான திரு முத்தையா சொல்றார், இது என்டர்டைன்மெண்ட், இது பிசினஸ். அவர் பிட் பண்ணி ஜெயிச்சாரு. நாளைக்கு அவர் ஜெயிச்சாருன்னு அவர் சீனிவாசன் தன்னால வெளியே போகணும். பிட் பண்ணி ஜெயிக்கட்டும் சார். பட் அவர் வந்து பிசிசிஐல உட்காரக்கூடாது. அதுதான் சொல்றாங்க இன்னைக்கு சார். அதுதான் உட்காரக்கூடாது. ஏன் சார்? அதுதானே சார் நம்ம பேசிக் ரூல். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டீங்க சார். 29 பேர் சும்மா வரணும் சார். சார் எல்லாரையும் தான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 30 பேரையும் நீங்க தூக்க போறீங்களா? கண்டிப்பா சார். இப்ப இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் வரட்டும், பாப்போம் சார். திரு வடு, உங்களுக்கு தெரியும், சென்னையில ஒரு மேயர் 2வது முறையா மேயர் ஆக முடியாதுன்னு சட்டம் இருந்துச்சு.
அதனால ஒரு பதவி போய் மிகப்பெரிய சர்ச்சையில் இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஆதாயம் தரக்கூடிய பதவி 2 இருக்க முடியாது இருந்துச்சு. அதனால ஒருத்தருக்கு பதவி போச்சு. வரையறை மீறிய கட்டடங்கள் சென்னையில முழுக்க இருக்கு. வட சென்னை முழுக்க 99.9% வரையறையை மீறிய கட்டடங்கள்னு ஹைகோர்ட்ல மாநகராட்சி சொல்லிருக்கு. அத்தனை கட்டடத்தையும் பஸ்மமாக்கி சாம்பலாக்கி வெளியே போக வரையறைப்படுத்தணும். இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரூல் இருக்கு, புரியுதுங்களா? என்ன ரூல் இருக்கு? அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சு கூடாதுன்றாங்க, அதை வச்சுக்கிறார். அது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஓனர் பெட்டிங் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்றாங்க, இன்வால்வ் ஆகிறார். அது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாக கோர்ட் வெர்டிக்ட் கண்டிப்பா சிஎஸ்கே ஸ்கிராப் பண்ற மாதிரி தான் வரும். புதிய டீம் வரும். நீதிமன்றத்துடைய முடிவு என்னவா இருக்குங்கிறத பார்ப்போம், என்னவா போறது என்பது பார்ப்போம். இங்கே விவாதம் இவ்வாறு இருக்க மக்களுடைய பார்வை என்னவா இருக்குது? இதுக்கு எல்லாம் மையப்புள்ளியா இருக்கக்கூடிய சூதாட்டத்தை அனுமதித்து விடலாமா, சட்டப்பூர்வம் ஆக்கி விடலாமா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். கிரிக்கெட்டில் சூதாட்டத்தை அனுமதிக்கலாம் என்று 4% மக்களும், சூதாட்டத்தை அனுமதிக்க கூடாது என்று 87% மக்களும், இது தவிர்க்க முடியாத விஷயம் என்று 9% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இதை தவிர்க்க முடியாது என்று 9% மக்களும், இதை சூதாட்டத்தை அனுமதிக்கலாம் என்று 4% மக்களும், கிரிக்கெட்டில் சூதாட்டத்தை அனுமதிக்கவே கூடாது என்று 87% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய விருப்பம் எப்படி இருக்குது என்று நான் கண்கூடா பார்த்துக் கொண்டிருக்கோம். நிச்சயமாக திரு முத்தையா, திரு சீனிவாசன் அனைவரும் சொன்னது போல கிரிக்கெட் இன்று ஒரு வர்த்தகம் ஆகிவிட்டது, ஒரு பொழுதுபோக்கு ஆகிவிட்டது. இது முழுக்க முழுக்க ஒரு சீரியஸான கேம், ஒரு ஜென்டில்மேன் கேமாக இருக்கிறது என்று நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியாது. உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்திருக்கிறது, இது ஒரு ஜென்டில்மேன் கேமா தொடர வேண்டும் என்று. அது என்னைக்கு வர்த்தகமா மாறியதோ அதன் பிறகு அது ஜென்டில்மேன் கேமா தொடரும் என்று நாம் நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது. திரு சுமந்த் ராமன் சொன்னது போல இது இப்படித்தான் தார்மீகம் பற்றி பேசுவதற்கு இல்லை, விதிகள் இருக்கின்றன, விதிகள் மீறப்படுகின்றன என்று பார்க்க வேண்டும். இதில் பழிவாங்கல் கிடையாது, விதிகள் இருக்கிற மட்டும் தான் பார்க்க வேண்டும். சுமந்த் ராமன் சொன்னார், எது எப்படி இருந்தாலும் கிரிக்கெட் என்பது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது மிகப்பெரிய ஒரு மதமாக மாறிவிட்டது. ஒவ்வொரு இந்தியனுக்கு இடையில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தா, இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் நடந்தா, அது இந்திய போர் நடப்பது போலவே ஒவ்வொரு இந்தியனும் தன் மனசுக்குள்ள கடுமையா வரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உள்மன உணர்வை, இந்த ஆழ்மன உணர்வை யாராக இருந்தாலும், அவர்களுக்கு லாபம் கிடைத்தாலும் சரி, நட்டம் வந்தாலும் சரி, இந்த ஆழ்மன உணர்வை, இந்தியனுடைய தனிமனித உணர்வை, கிரிக்கெட் ரசிகனுடைய உணர்வை புண்படுத்த முயற்சி செய்யக்கூடியது யாராக இருந்தாலும், இரண்டு தரப்பில் எந்த தரப்பாக இருந்தாலும் நிச்சயமாக அது மன்னிக்க முடியாத, தார்மீக ரீதியில் மன்னிக்க முடியாத குற்றமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து இருக்கிற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.